ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நான் நிறைய பேரை வந்து மீட் பண்ணேன். ஸோ அந்த மீட் பண்ணதில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதில் மீட் பண்ணோம். ஸோ அது பேர்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணாலும் இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து உள்ளே வந்தனே ஒரு 6-7 சயின்டிஸ்டோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ வந்து சிஏ செஞ்சவங்க, விண்டோஸை செஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு 6-7 சயின்டிஸ்ட் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் சுதாகர் சார் தான். ஸோ அந்த 6-7 இப்போ என்ன பண்ணேன்னா, சரி சார் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து கொடுத்தாங்க, புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து ஜே2 வந்து சேர்ந்தேன். தேவி மேம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் டக்ஸா மேம், தேவி மேம் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்களுக்கு நிறையா புரிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா வந்து ஸ்பீடாக சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு புரிஞ்ச எனக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஸோ என்னுடைய இதுவும் அப்படி தான். நான் கிட்டத்தட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்துட்டு ஒரு வேறு ஆஃபர் வாங்கிட்டேன் நான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்மளால சாருக்கு டவுட் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா அன்பு ஜே2 ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கான். சார் வந்து வெரிஃபை பண்ண சொல்ற மாதிரி என்னடா நம்ம குளத்துல ஊர்னா மட்டும் இவ்வளோ சார் நான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். சார் வந்து அப்போ வந்து அந்த ஆஃப்லைன் பேட்சஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான், பாரதி, சுபான்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார். அதனால வந்து லேர்னிங்ஸை வைடப் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் எனக்கு இது போதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நிறையா லேர்னிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் லைஃப்பில். இப்போ நான் கடைசியாக வந்து இப்போ ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் வந்துட்டு இங்கேருந்து பெங்களூர் போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னார் ஃபஸ்ட்டு, இது எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க, உங்களால் நிறைய பேர்த்து வந்து இது மாதிரி க்ரூம் பண்ண முடியும், ஆன்லைன்லையாவது ட்ரை பண்ணுங்கன்னாங்க. ஆனால் அப்போ வந்து ஆன்லைன் இவ்வளோ இதாக இல்லை, பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை. பட் இப்போ வந்து லக்கிலி எல்லாமே இருக்குது, சார் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோடிங் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட ரெஃபர் கேட்கும்போது இது மாதிரி மலேசியாவில் சார் ஒருத்தர் வந்து .NET நடத்துகிறாங்க, ஸோ ஜாயின் பண்ணிக்குவோம். ஒரு 6 மந்த்ஸ் சாரோட கோச்சிங்லாம் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு இப்போது கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நான் நிறைய பேரை வந்து மீட் பண்ணேன். ஸோ அந்த மீட் பண்ணதில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதில் மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபுல் டே ஈவெண்ட்டாக நடந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பேஷன் வந்து கிவிங் ட்ரைனிங். ஓகே, நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து இயர்லி முடித்தவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குயிக்காக என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ தரேன். என் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகர். நான் ஒரு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் புல்லானோடிங்கிற ஊரில் தான் நான் படித்தேன். ஸோ அது படிப்பு முடித்ததுக்கப்புறம் அப்படியே நான் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஜேஜே காலேஜில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் எம்சிஏ வந்து திருச்சி பிஷப் கீப்பர் காலேஜில் முடிச்சுட்டு நானும் எல்லோரும் போலவும் நான் ஜாப் தேட ஆரம்பித்தேன். பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி நிறைய இடத்துல ஜாப் தேடினேன். கடைசியில் எனக்கு பெங்களூரில் ஜாப் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூரில் எனக்கு ஜாப் கிடைச்சிது. ஸோ அங்கே வந்து 6000 சேலரிக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ நல்லா ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. C# ப்ரோக்ராமிங்கில் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. 2007 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம கற்றுக்கிட்டதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2007 ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அன்டில் நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்க எல்லாருமே நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நிறைய பேர் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னை பற்றி நிறைய புதிய தலைமுறை ஹிந்து நியூஸ் பேப்பர்லலாம் வந்து நிறைய நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஜேர்னியில் என்னை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியில் என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சாங்க, ஸோ எப்படிலாம் நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க டீட்டெயிலாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானே பேசிக்கிட்டு இருக்காமல் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏஜி ப்ரைட் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் இது நடந்துச்சு. ஸோ ஃபுல் டே ஈவெண்ட் மாதிரி நடந்ததுனால நான் ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து பப்ளிக் ஈவெண்ட்டாக வைக்கல, ப்ரைவேட் ஈவெண்ட்டுங்கிறதுனால ஒன்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாங்க ஒவ்வொருத்தவங்க பேசுகிறத அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி லெசன் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா சுகேல் அப்படின்னு சொல்லிட்டு, சுகேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 8th ஸ்டாண்டர்ட்லேயே டேரெக்டாக எம்சிஏ ஜாயின் பண்ணிட்டாங்க. 10th 12th பிஎஸ்சி இது எதுவுமே படிக்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமான ஒரு பெரிய பொசிஷனில் நல்ல க்ரோத் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேசும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹாய், என் பேர் சுஹேல். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சார் வந்து கோயம்புத்தூருக்கு வந்த டைம்லேருந்தே எனக்கு சார் தெரியும். அவர் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து ஒரு 2007 லாஸ்ட் பார்ட் நவம்பர் ஒரு டிசம்பர். ஸோ அப்போ தான் வந்து சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணேன். அப்போ வந்து சார் வந்து ஐசிஐசி பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சார் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சார் வந்து வேலை தேடிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அப்போ. ஸோ சார் வந்து எம்சிஏ அந்த இயர் பாஸ் அவுட்னு நினைக்கிறேன், 2007 எம்சிஏ பாஸ் அவுட்னு நினைக்கிறேன், பிஷப் ஹெபர் காலேஜில். ஸோ நான் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து வீட்டில் அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் மாமா கொண்டு வந்து ஒரு புதுசாக ஒரு பெரிய டப்பா வந்து வச்சார். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. என்னடா இந்த டப்பா ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதுவரை நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லையே அந்த மாதிரி இருந்தது. அந்த டப்பா தான் கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து Windows 95 கம்ப்யூட்டர். ஸோ அப்போ வந்து ஒரு சில பேர் தான் வாழ்க்கையில் கம்ப்யூட்டரே பார்த்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ எங்கள் மாமா வந்து 90s வந்து கம்ப்யூட்டர்ஸ் படித்தவங்க. ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருந்தாங்க. பட் அது ரிலேட்டடாக அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல, அவங்க வேறு பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க. அப்போது ஒன் ஆஃப் த ஆஃபீஸை வந்து அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கும் போது சரி வீட்லேயும் நம்ம வந்து ஒரு செட்டப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர், இந்த இப்போ பிரிண்டர், அப்போ மோடம், அது வந்து இன்றைக்கி பாட்டு டவுன்லோட் போட்டால் நாளைக்கு ஒரே ஒரு MP3 பாட்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப். பட் அதுவே வந்து யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து பழைய காலத்து லாங்குவேஜ் கோபால் பாஸ்கல் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கம்ப்யூட்டர் பார்த்தேன். ஸோ கம்ப்யூட்டரில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அப்போ நான் ஒரு 3 to 4 years வந்து நான் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் கிடையாது. ஸோ எப்படி விண்டோஸை வந்து யூஸ் பண்ணலாம், வேர்டு, எக்ஸல், இந்த மாதிரிலாம் வந்து சின்னதாக வந்து நான் வந்து கிளாஸ் போய் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கிளாஸ்லலாம் வந்து கூட வந்து உங்களை மாதிரி வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்க, பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த கிளாஸ்க்கு வருவாங்க. அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் ஆக்சுவலாக, ப்ராப்ளி இந்த தம்பி மாதிரி ரொம்ப சின்னதாக இருப்பேன். இந்த யாராவது இந்த சேர்லேயே வந்து அது வீல் சேராக இருக்கும் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் கிளாஸ்லலாம். ஸோ யாராவது ஏற்றி விட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி உட்காந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கோர்ஸாக 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து கோயம்புத்தூர் எல்லா கிளாஸ்லேயும் போய் எல்லா கோர்ஸும் கற்றுக்கிட்டேன். பட் ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து தெரியாது. C++ மட்டும் நான் ஒரு இடத்துக்கு போய் கற்றுக்க போனேன். அப்போ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து புரிஞ்சுது, அவங்க சொன்ன ப்ரோக்ராமை வந்து பண்ணோம், அது ரன் ஆகும். மற்றபடி அந்த ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அவ்வளோ சின்ன வயசில் கம்ப்யூட்டர்ஸ் கற்றுக்கிட்டே வந்தாலும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஒன்றும் புரியல. அப்போது நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஐயப்பன் கோயில் இருந்தது. அது இப்போ இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் அது, சித்தாபுத்தூரில். அங்கே வந்து ஒரு புது கம்ப்யூட்டர் கிளாஸு பெருசாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த டிப்ளமோலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. DCA, PGDC இந்த மாதிரி டிப்ளமோலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது டிப்ளமோனா நிறைய கோர்ஸ் இருக்கும் அதில். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்கிற மாதிரி அப்போ அதுதான் ஃபுல் ஸ்டாக், நிறையா கோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் போய் நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன் 2007 ஜூன்லேயே என்னமோ. அப்போ அந்த கோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கோர்ஸில் வந்து 2 ட்ராக் இருந்தது ஆக்சுவலாக. C++ அதெல்லாம் தாண்டி VBன்னு ஒரு ட்ராக் இருந்தது, அப்புறம் வந்து ஜாவான்னு ஒரு ட்ராக் இருந்தது. ஸோ அந்த VB சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்து புது ட்ரெயினராக அப்போ வந்து அங்கே வந்திருந்தார். ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சார் வந்து மீட் பண்ணேன். அவர் என் கூட உட்கார வச்சு நவம்பர் டிசம்பர் தான், யார் தம்பி நீ வினோத பிறவியாக இருக்க, இந்த மாதிரி வந்து இந்த ஏஜில் வந்து ஸ்கூல் படிக்காமல் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன். ஸ்கூல் முடிச்சுட்டு டெய்லி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வருவேன். அப்போது சார் என்னை உட்கார வச்சு தனியாக கேட்டார், என்ன பண்ணிகிட்ருக்க, என்னென்ன தெரியும் உனக்கு, எப்படி முதல்ல உன்னை உள்ளே விட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம வந்து இனி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு.
ஒரு வருஷம் வந்து சொல்லிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக ஃபுல் 2008 கம்ப்ளீட். அப்போ ஜே ஸ்கொயர்லாம் கிடையாது, அந்த நேமே இல்லை, ஜே ஸ்கொயருங்கிற நேம் இல்லை. ஸோ அந்த 1 இயர் வந்து நான் சார்கிட்ட வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் வேற ஒரு டாபிக் பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டினியூ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நான் வந்து கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சாஃப்ட்வேர்லாம் வந்து பண்ண ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணாலும் இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து உள்ளே வந்தனே ஒரு 6-7 சயின்டிஸ்டோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ வந்து சிஏ செஞ்சவங்க, விண்டோஸை செஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு 6-7 சயின்டிஸ்ட் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் சுதாகர் சார் தான். ஸோ அந்த 6-7 சயின்டிஸ்ட் ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே சுதாகர் சாரோட ஃப்ரேம் தான். ஸோ ஆனால் 12 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ மறுபடியும் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸில் வந்து சார் வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் செய்யணும் இப்படின்னு வந்து எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்போ நான் வந்து ஏதோ பெரிய ஜீனியஸ்னோ ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட்டு நானே வளர்ந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பீடு தான் ஆக்சுவலாக. இப்போ சிலவங்க மெதுவாக செய்வாங்க, சிலவங்க வந்து ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பர்சன் வந்து ஒரு மணி நேரத்தில் செய்வான், ஒரு சுமாரான ஆள் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் செய்வான். பட் அவனாலே அதை செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து சார் வந்து கொடுத்தாரு. எப்படி வந்து நாங்கள் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் 2.0 ஆக்சுவலாக. ஸோ சார் வந்து எனக்கு 2.0 மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ அந்த கோர்ஸில் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன், அப்புறமா வந்து ASP.NET, அப்புறம் SQL சர்வர் இதெல்லாம் இருந்தது. அப்போ உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் தேவி மேடம்னு சொல்கிறீங்களா, அந்த தேவி மேடமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து என் கூட படித்தவங்க அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க அங்கே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க ஒரே காலேஜ் நினைக்கிறேன், 3 பேர் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஸோ அந்த 3 பேரும் ஒரு கோர்ஸ் பண்ண வந்தாங்க. கோர்ஸ்னால் வித் ப்ராஜெக்டும் .NET. அவங்க அந்த ப்ராஜெக்ட் கூட இன்ட்ரானெட் மெயில் சர்வர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. அப்போ அவங்க கூட சார் சொல்லும் போது நிறைய டாபிக்ஸில் வந்து என்னையும் வந்து அவங்க கூட சேர்த்துக்கிப்பார். நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு ஜாபை வந்து அப்ரோச் பண்ணுவோம். சரி, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஒரு ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ண தெரியும், அப்புறமா சின்ன சின்ன HTML ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண தெரியும். அப்புறம் விண்டோஸ் 95 வந்து சாரை மீட் பண்ணும்போதே விண்டோஸ் XP வந்துருச்சு ஆக்சுவலாக. XPயில் தான் .NET 2.0 வந்து போட்டோம். அப்புறம் CD எல்லாம் ரைட் பண்ண தெரியும். இதே பெரிய விஷயமா இருக்கும். ஓ, ஒருத்தருக்கு வந்து CD எல்லாம் ரைட் பண்ண தெரியுதா, பாட்டு ரைட் பண்ண தெரியுதா, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்போது கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் மட்டும்தான் முடியும். இல்லை காலேஜில் போய் BSc கம்ப்யூட்டர்னா அவனுக்கு எதுவுமே காலேஜில் சொல்லித்தர மாட்டாங்க. இது மாதிரி சுதாகர் சார் மாதிரி தனியாக வந்து கம்ப்யூட்டர் கிளாஸில் போய் கற்றுக்கிட்டா தான் நாம் வந்து ப்ரோக்ராமிங்கோ இல்லை கம்ப்யூட்டரோ லேர்ன் பண்ணவே முடியும். இது அந்த மாதிரி ஒரு டைம். அப்போ வந்து யூடியூபே கிடையாது. அப்போ வந்து கூகுள்லாம் வந்து யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் கூகுள்லாம் ஒன்று இருக்கிறது தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து சுதாகர் சார் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் மாதிரியே வந்து அவர் ஹேண்டில் பண்ணார். ஆக்சுவலாக அவரே வந்து அப்போ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது நம்ம மீட் பண்ண டைமில், அது பின்னாடி தெரிஞ்சது ஆக்சுவலாக. பட் அவர் வந்து நல்லா அவரை வந்து கேரி பண்ணார். வெறும் .NET ஃபஸ்ட்டு அவர் ஆக்சுவலாக ஒரு VBயில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருப்பார் நினைக்கிறேன், விஷுவல் பேசிக்கில். அதுக்கப்புறம் அவர் ஈஸியாக வந்து .NETக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டார். ஸோ நிறைய விஷயம் அந்த 1 இயர் வந்து எங்கிட்ட ஒரு ஏன்னா டெய்லி வருவார். அவர் நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட் கம்பெனி ட்ரேடிங் பெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து சார் வந்து ஒர்க் பண்ணார். அப்போ அந்த ICICI பேங்க் அந்த சப்போர்ட் ஜாப்லேருந்து அவருக்கு வந்து சாஃப்ட்வேர் ஜாப் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து நைட்டு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவார். நைட்டோ பகலோ எங்களுக்கு வந்து டெய்லி வந்து கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்து .NET வந்து சொல்லிக் கொடுப்பார். அப்போது அவர் .NET சொல்லிக் கொடுக்குறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா, எப்பேற்பட்ட பர்சன்ட்டையும் அவர் வந்து அந்த நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். படிப்பே ஒருத்தனுக்கு ஏறாது, அவனுக்கு வந்து சுத்தமாக வந்து இதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட கூட அவனை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனை வந்து அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு கிடையாது, அவரு பெரிய எக்ஸ்பர்ட் ட்ரெயினர் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் பின்னாடி வருஷம் ஆக தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கதை கூட சொல்லலாம். இப்போ சில இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தமிழில் கூட அதெல்லாம் காப்பி அடிச்சு நிறைய படம்லாம் வந்துருச்சு. பெரிய வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு பாக்ஸிங் ஆள் இருப்பார், அவர் பெரிய சாம்பியனாக இருப்பார். திடீர்னு ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து
அதை ஒரு வின் பண்ணி ஒரு பெரிய ஒரு சாம்பியன் ஆவான். அந்த மாதிரி சாம்பியன்ஸை உருவாக்குறதுக்குன்னு ஒரு ட்ரெயினர் இருப்பார். அவருக்கு பப்ளிசிட்டியே இருக்காது. அவர் இவனுக்கு டெவலப் ஆகி யாரும் போய் வெளியே வந்து பெருசாக சொல்லவும் மாட்டாங்க. சொன்னாலும் அவர் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்தியோ பெருசாக இது பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் வேர்ல்ட் கிளாஸ் சாம்பியன்ஸை உருவாக்குற ட்ரெயினர் தான் சார். ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ட்ரைனிங் தான் அவர் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தார். பட் அந்த எண்டில் இருந்தவங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக பெருசாக தெரியல. ஏன்னா இப்போ உங்களோட ஸ்டோரிக்கும் என்னோட ஸ்டோரிக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துருப்பீங்கன்னா, எப்படியா ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஐடியில் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இப்படி தான் உங்களோட ட்ரீம் இருந்தது. என்னோட ட்ரீம் என்ன இருந்ததுன்னா, வேலையெல்லாம் கிடையாது, வேலைக்கு போகணும், பணங்கிற பாயிண்ட்டே வந்து எனக்கு இதில் தெரியாது. நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணால் காசு கொடுப்பாங்கன்னே தெரியாது. இது வேலைக்கு போனால் வந்து சம்பளம் அதெல்லாம் அந்த வயசில் புரியல. கம்ப்யூட்டர் பிடிச்சிருக்கு, நம்ம அதில் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ சுதாகர் சார் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா அந்த ஏஜில் புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலாக சரி, இவனோட இது கெப்பாசிட்டி வேறு, இவனோட ஆம்பிஷன் வந்து வேறு, அப்போது இவனை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசுவார். அப்போ எனக்குமே வந்து அவர் எனக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசினார். அந்த ஏஜில் இருக்கும்போது அந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லுவார். அப்போ எனக்கும் அந்த என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனர்ஜி இருந்தது. எவ்வளோ வந்து லிமிட்டே கிடையாது, 5 மணி நேரம் 6 மணி நேரம் லிமிட்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் தான், எப்போ காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் கம்ப்யூட்டர் தான். ஸோ இப்படி தான் இருந்தது. அடுத்த நாள் வந்து எப்படியா சுதாகர் சார் பார்க்க மாட்டோமா, அவர் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு, இன்றைக்கி என்ன நம்ம சொல்லி தருவார். இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த .NET கிளாஸ் முடிகிற டைம்லலாம் அவர் நச்சு உயிரை வாங்கிட்டேன். ஆக்சுவலாக சார் இதெல்லாம் இருக்குது, அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமுத்தனா வந்து நியூ ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, WCFன்னு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு இன்னும் சொல்லியே தெரில, இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ண அது பண்ணேன்னா அவர் அந்த முடிகிற இடத்துல பயங்கரமாக அவர் உயிரை வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கும். அவரை வந்து அடுத்த நாள் சந்திக்கிறதே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும் அவங்க யாருமே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வரல. ஸோ சுதாகர் சார் எங்களுக்கு ட்ரெயினராக இருக்கும்போதே அவர் இண்டஸ்ட்ரிக்கு போனனால அந்த .NET வந்து எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. சும்மா சாஃப்ட்வேர்னால் வந்து இன்றைக்கி கூட நாங்கள் ஆஃபீஸ்லலாம் சொல்கிற மாதிரி சும்மா இது வந்து 2 ஃப்ளோர் வீடு கட்டுறது வேறு, பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறது வேறு, டேம் கட்டுறது வேறு. சும்மா சின்னதாக ஒரு 2 சென்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு நம்ம மேஸ்திரி சித்தாள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து கட்டிடலாம். ஆனால் பெருசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும், பெரிய ஒரு மால் கட்டணும்னா அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதோட ஆர்கிடெக்சர், அந்த சிஸ்டமோட டிசைன், அப்புறம் SRSலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த 1 இயரில் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்போ எனக்கு வந்து 12 வயசு இருக்கும். ஆக்சுவலாக சுதாகர் சார் நான் சந்திக்கும் போது 12 இயர்ஸ். ஆக்சுவலாக அந்த 12 வயசில் வந்து சாஃப்ட்வேர்னால் என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, C++லேருந்து நம்ம .NETோட அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ VBலேருந்து .NET என்ன ஸ்பெஷல், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சொல்லிக் கொடுத்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் வந்து நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி வந்து டேட்டா பேஸோட வந்து இது எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு 12 வயசு பையனுக்கு வந்து அவர் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக விண்டோஸ் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், வெப்சைட் எப்படி பண்ணணும், இந்த வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனா ஒரு பெரிய மாயம் மந்திர மாதிரி இருந்துச்சு. சரி சார், நம்ம வெப்சைட் பண்ணிட்டோம், வெப் அப்ளிகேஷன் இதில் தான் ஓடுது, அது எப்படி www அடித்தா வருது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம், இன்றைக்கி அது சின்ன விஷயமா இருந்தாலும் அன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக ஸோ சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தேடல் இருந்தது, டெப்த் இருந்தது. ஸோ அவர் டீப்பாக போயிட்டே இருந்தார், இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு அவர் எக்ஸ்பீரியன்ஸில் டீப்பாக போயிட்டே இருந்தார். அந்த டெப்த்தை வந்து நமக்கு புரிகிற மாதிரி வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தார். இதை இப்படி கற்றுக்கலாம், இதை நீ இப்படி செய்யலாம். அதே மாதிரி சிலதெல்லாம் அப்படியே ஓப்பனாக விடவும் மாட்டார். இதை வந்து நீ தான் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து அப்படியே வந்து லாக் பண்ணி விட்டுருவார். இதை வந்து நீ தான். இப்போ அவர் ஒரு வெப்சைட் வச்சுருந்தார், JSudhakar.tk அப்படின்னு. ஆனால் அதுக்கு பணமே கட்டல. அது சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த GoDaddy அந்த மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, URL எடுத்திருக்காரு, ஸ்பேஸும் இருக்குது, பணமே கட்டல. எப்படி சார் இது வந்து பண்ணீங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நீயே கண்டுபிடின்ட்டாரு. நீயே கண்டுபிடி, இல்லை நான் உனக்கு சொல்லித்தரதா வந்து நீ 250 ரூபா கொடுக்கணுன்னாரு. அப்போ 250 ரூபாங்கிறது இன்றைக்கி ஒரு 4000-5000 மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சேலஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தார். ஸோ இது எங்கே போய் முடிஞ்சதுனாங்க, இந்த .NETோட ட்ரைனிங் வந்து முடியும் போது ப்ராஜெக்ட் வந்து நிறையா பண்ண வச்சார். ERP, இப்போ நம்ம ERPன்னு சொல்லும்போது இந்த சின்ன ஹோட்டல் சாஃப்ட்வேர்,
ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண வச்சார். அந்த சில ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்றைக்கி வெரைட்டி பேர்லலாம் சொல்கிறாங்க, பட் அவர் வந்து நமக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக வந்து அந்த ஹெல்ப்பர் கிளாஸ் போட்டு எப்படி நம்ம வந்து செய்யலாம், அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து இதே கான்செப்டை நம்ம பேக் எண்ட்லேயே பண்ணலாம், பட் இதை ஸ்டோர் ப்ரொசீஜர் வச்சும் நம்ம வந்து பண்ணலாம், ட்ரிகர்ஸ் வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த 2-3 ஏரியாவில் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பர்டைஸாக இருந்தார். ஸோ இதெல்லாம் நல்லா போய் இந்த ட்ரைனிங் எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ASP.NET ஸ்டார்ட் பண்ணார். அதுவரையும் சார் என்னை பெருசாக திட்டினதே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ASP.NET ஆரம்பிச்சுன்னா என்னை வந்து பாகுபட்சமே பார்க்காம வந்து அந்த காலேஜ் பசங்களால் திட்டுற மாதிரி அவர் வந்து பயங்கரமான பர்சனாலிட்டி வந்து க்ரூம் பண்ணார், பயங்கரமான பர்சனாலிட்டி க்ரூமிங் பண்ணார். அதெல்லாம் பின்னாடி வந்து தெரிஞ்சுது. எப்படின்னா இப்போ சார் சொன்ன மாதிரி தான், நீ வந்து வாழ்க்கையில் வந்து என்னை வந்து அவர் ஒரு ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணல. மேபி மனசுக்குள்ளே எப்படி நினச்சா தெரியல, வெளியே வந்து என்னை ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணல. இப்போ நான் போன சின்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. சார் சொன்ன மாதிரி பரவாயில்லையே, சின்ன வயசில் ஒரு பையன் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணுறான், சின்ன வயசுல HTML பண்ணுறான், அப்படி வந்து அவர் ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணல. என்னை ட்ரெயின் பண்ணும்போது அவர் ஸ்பெஷலாக வந்து ட்ரெயின் பண்ணாலும் அவரோட ட்ரீட்மெண்ட் வந்து காலேஜ் பசங்கள் எப்படி திட்டு வாங்குவாங்களோ, எப்படி வந்து வேலை தேடுறவங்க வந்து திட்டு வாங்குவாங்களோ, அதே ஸ்டைலில் அதே ஆட்டிடியூட்டில் ASP.NET வந்து வச்சு செஞ்சுட்டார். ஆக்சுவலாக பாரபட்சமே பார்க்கல. பிகாஸ் அவர் என்கிட்ட சொன்னார், நீ வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் பண்ணுற மாதிரி வந்து நீ வந்து ASP.NET வந்து நீ பண்ண மாட்டேங்கிற, உனக்கு புரிய மாட்டேங்குது, இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் ஃபியூச்சரில் வந்து இருக்கவே இருக்காது, ASP.NET வெப் தான் வந்து ஃபியூச்சர், இப்படியெல்லாம் வந்து சொன்னார். அதே மாதிரி ஓவராலாக அந்த ஜாபுக்கான ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களாம் இந்த RS அகர்வால்னு ஒரு புக் இருக்குது, அதை வந்து வாங்கி வந்து இப்போ ஒரு 12 வயசு 13 வயசு பையனுக்கு வாழ்க்கையில் RS அகர்வால் இந்த ஆப்டிடியூட் இதெல்லாம் என்னென்னே தெரியாது ஆக்சுவலாக. அப்போ இது எல்லாமே வந்து அவர் சொன்னார். அந்த 3 பேர், அந்த தேவி மேடம், தேவி அக்கா, அவங்க கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, காஞ்சனா இல்லைங்களா சார், இன்னொரு பர்சன் இருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது என்னையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் சொன்னார், இங்கே பாருங்கம்மா, நீங்கள்லாம் பெரிய .NETல தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்களாம் ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணுன்னா முதல்ல உங்களுக்கு C-ல தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவரோட புக்கை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார், லெட்டஸ் C, இந்த யஷ்வந்த் கனேத்கர் புக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த புக்கை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஆப்டிடியூட் வந்து இப்படி சால்வ் பண்ணுங்கள். இப்போ அது வந்து SMS-லலாம் வந்து அந்த காலத்தில் வந்து அனுப்புவார். நீங்கள் வந்து SMS-லாம் சொல்கிறது இந்த 1100 ஃபோனில் இந்த ஆப்டிடியூட்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள். ஸோ இப்படியெல்லாம் அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சது. நான் சார்கிட்ட வந்து சரி இப்போ என்னடா நீ பண்ண போகிற, இவங்கெல்லாம் வந்து அக்கா எல்லாம் வந்து வேலை கிடச்சி அவங்க போயிடுவாங்க, ஏன்னா அவங்களாம் MCA MSc பண்ணிட்டுருக்காங்க, நீ என்னடா பண்ண போகிற. சார் எனக்கு வந்து என்னென்னா சார் .NET பண்ணல சார். ஆமாம், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன் நான், இந்த .NET எப்படி சார் பண்ணுறது. நல்ல கேள்வி தான்டா, அதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் தான்டா பண்ணுறாங்க. இல்லை சார் எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது, என்னடா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இந்த விண்டோஸ் XPன்னு ஓடுதில்ல சார். ஆமாம், அதுக்கப்புறம் தானே சார் நம்ம .NET வருது. ஆமாம், எனக்கு அந்த நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் விண்டோஸ் மாதிரி என்னோட சாஃப்ட்வேர் வரணும் சார். இப்படியெல்லாம் விட்டு சொல்லி இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் தாண்டா பண்ணுறாங்க, அது பெரிய அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் என்னென்னா எப்படியாவது மைக்ரோசாஃப்ட்டில் வேலைக்கு சேரணும், இந்த விண்டோஸ் செய்கிற டீமில் சேரணும், அதில் வந்து நம்ம வந்து டெவலப்பர் ஆகணும், .NET மாதிரி நம்ம கம்பைலர்ஸ் வந்து செய்யணும். இந்த மாதிரி ஒரு இதில் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சாரை பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ இப்படி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் சார் கூட 3.5 வருஷம் ரெகுலர் கான்டாக்டில் இருந்தேன். 1 வருஷம் எனக்கு அவர் டெய்லி சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் நான் அவர் கூட ரெகுலர் கான்டாக்டில் இருந்தேன். அந்த கடைசி ஒரு 1.5 வருஷம் தான் 2010 தான் அவர் இந்த J-Square அப்படின்னு வந்து ஆரம்பித்தார் ஆக்சுவலாக, அந்த 6th கார்னரில். ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருந்த ஒரு அக்கா வந்து அந்த தேவி அக்கா வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க. இப்போ தான் வெளியே சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டார் சார், நல்லா ஞாபகம் இருக்குது. இது பஸ்ஸுக்கு காசு தருவார், ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாரு, ரீசார்ஜ் பண்ணி காசு கொடுப்பாரு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு 1.5-2 இயர்ஸில் அவர் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணார், பர்சனாலிட்டி வைஸ். ஆஃப்டர் கிளாஸ் பர்சனாலிட்டி, நீ இந்த வயசில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, பெரிய லெவலில் வரணும்னா நீ இதெல்லாம் கற்றுக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும். அவர் ஃபார்மல்ஸில் தான் வருவார் சுதாகர் சார் ஆக்சுவலாக, எப்படி ட்ரெஸ் பண்ணணும். அவர் வந்து லஞ்ச் தானே செஞ்சுட்டு ஹட்கோ காலனியா சார், சிவானந்த காலனியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தார், சமைக்கணும். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியோட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. ஆப்போசிட்டில் ஐயப்பன் கோயில் இருந்ததுனால சம்டைம்ஸ் கிளாஸ் முடிஞ்சு அவருக்கு ஒர்க்குக்கு போக டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலில் கூப்பிட்டு போவார். ஸோ அந்த கோயிலில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அங்கே வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து எங்கள் சிஸ்டர் இன்லா வந்து அவங்க நகையெல்லாம் விற்று தாண்டா என்னை வந்து காலேஜிலலாம் படிக்க வச்சாங்க, நீ வந்து சின்ன வயசுலேயே உனக்கு வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வசதியெல்லாம் கிடையாது. நான் வந்து நான் படிக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் வந்து படிப்பே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் கூட 10th வந்து 100க்கு 100 அந்த மாதிரி பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி
இதை வந்து என்னை வந்து இப்படி இது ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அப்போ வந்து எடுத்துன்னு வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஏன்னா நான் சந்தித்த எல்லாருமே வந்து என் வயசு பசங்க. பட் கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்து வயசில் பெரியவங்களை வந்து சந்தித்தாலும் சுதாகர் சார் மாதிரி வந்து யாரும் அந்த வாழ்க்கை பர்சனாலிட்டி இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆட்டிடியூட் அதை பற்றியெல்லாம் வந்து யாரும் பேசிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சாரோட 3.5 வருஷம் ட்ராவல் பண்ணனால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஐடினா என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், இதெல்லாம் சார் அப்போவே பேசுவார். அப்போ சுதாகர் சார் மாதிரியே வேற ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து சுதாகர் சார்கிட்ட அவரோட சம்பளம் கேட்குறாரு. சார் என்னோட சார் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் சேலரி என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. சார் சொல்லலை, சார் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து ஒருத்தர் அந்த சேலரிஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து அவரோட வயசில் பெரியவங்களுக்கே வந்து அவர் வந்து அந்த ஆட்டிடியூட், அந்த பர்சனாலிட்டி, அப்போ நான் ஏன் சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அவர் சொல்லுவார், இல்லைடா ஐடியில் உள்ளே போனால் நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அங்கே வந்து நமக்கு யாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அங்கே வந்து சேலரிஸை பற்றியெல்லாம் நம்ம வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த ஏஜில் வந்து .NET மட்டும் கற்றுக்க வந்த எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது, எதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் செய்கிறோம், இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்குவேன். அவரோட அந்த .NET நோட்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நான் டெக்னிக்கலாக பேசினது எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன், இப்படி நடந்துக்கணும். ஏன்னா அப்போ சுதாகர் சாருங்கிறவர் எங்களுக்கு வந்து ஒரு கோயம்புத்தூர் பில்கேட்ஸ் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அவரை வந்து சந்திக்கணும், அவரை வந்து மீட் பண்ணோம். சுதாகர் சார் கூட நிற்க முடியாதா, அதை இப்போ நான் கேமரா எடுத்து வந்திருக்கேன், ஏன்னா அவர் கூட நான் இதுவரை ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டது இல்லை ஆக்சுவலாக. ஸோ அன்றைக்கி வந்து ஏன்னா அந்த கேமராலாம் கிடையாது, அவர் தான் வந்து கேமரா மொபைலில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் வாங்கினார். சோனி எரிக்ஷனோ ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார் ப்ரோக்ராமர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, சார்கிட்ட கற்றுக்கிட்டு ஏதோ இடத்துல போய் வேலைக்கு போகணும்னு நினச்சாங்க. பட் என்னோட ட்ரீமை நான் வந்து மாற்றிக்கவே இல்லை, எப்படியாவது மைக்ரோசாஃப்ட்டில் போய் சேரணும், அது விண்டோஸ் டீமில் சேரணும். ஸோ அப்புறம் அடுத்து நான் அப்படியே டெவலப் ஆனேன். ஸோ டெஸ்டிங் கற்றுக்கிட்டேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் போனேன், எல்லா டெஸ்டிங்கும் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹார்ட்வேரில் போயிட்டேன், இந்த A+, N+, அதேமாதிரி நெட்ஒர்க்கிங்கில் CCNA, CCNP, CCI. ஸோ இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நான் லேர்ன் பண்ணேன். அப்புறம் லைனக்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த டம்புக்கு இப்போ அந்த கதையில் கிடையாது. யாராவது MCP அப்படின்னு ஒரு எக்ஸாம் முடிச்சிருந்தா, சர்டிஃபிகேஷன் முடிச்சாவே அவன் பெரிய டான், பெரிய எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு MCP, MCTS முடித்த ஒரே ஆள் சுதாகர் சார் தான். சுதாகர் சாருக்கு அப்புறம் ஊருக்குள்ளே அதை முடித்த 2வது ஆள் நான் தான். ஸோ ஏன்னா அவர் அதுக்கான அந்த ட்ரைனிங்கும் அதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸும் எல்லாமே கொடுத்து அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ண வச்சார். MCP, MCTS, MCPD. அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவனுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பும்போது அவனுக்கு சொன்னாங்க, நீங்கள் தான் வேர்ல்ட்லே யங்கஸ்ட் MCPD. இந்த 13 வயசுல யாருமே வந்து இதெல்லாம் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ இந்தியாவிலேருந்து இப்படி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க நிறையா இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து .NET ட்ராக்கில் எல்லாமே பண்ண வச்சார். வெப்பில், விண்டோஸில் அதெல்லாமே வந்து பண்ண வச்சார். அப்போ SQL சர்வரில் இந்த மாதிரி ட்ராக் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து காலேஜில் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து MCA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இருந்ததுன்னா அந்த ஒரே டேபிளில் தான் லட்சக்கணக்கான ரோஸ் இருக்குது. இந்த வித்தியாசத்தை வந்து ஃபஸ்ட் டைமாக எனக்கு சொன்னதே சுதாகர் சார் தான். அதாவது இதுதான் ஐடி, இதுதான் .NETோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம். நீ மைக்ரோசாஃப்ட்டில் போகணுன்னா நீ வந்து அடுத்த ஏன்னா அப்போ ப்ராடக்ட் பேஸ்டுங்கிற ஒரு கதையே கிடையாது. அப்போ சுதாகர் சாரும் நானும் மீட் பண்ண காலகட்டத்தில் ஜோஹோங்கிற கம்பெனியே இந்தியாவில் வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ ப்ராடக்ட் பேஸ்டுன்னு ஒரு ஸ்ட்ரீமே இப்போ கிடையாது. அப்போ 2 தான், இந்த .NET ஜாவாலாம் வச்சு சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க, அந்த .NET ஜாவாவே பண்ணுற இந்த பெரிய ஜெயிண்ட். அப்போ நீ அதுக்கு போகணுன்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி நீ மேக்ஸ், அல்காரிதம் இதெல்லாம் நீ நல்ல எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு சொன்னது அவர் தான். அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு சமையல், நம்ம வந்து அரிசி வைக்கிற மாதிரி இத்தனை கிலோ அரிசி, இத்தனை தண்ணி, இவ்வளோ கிளாஸ் போடணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக அதை வந்து சொன்னதும் வந்து சார் தான். ஸோ அந்த ஏஜில் எனக்கு கிடச்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பின்னாடி இந்த மாதிரி அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணி அப்புறமா வந்து பேக் டு த பெவிலியன். வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனனா எல்கேஜி படிக்கும்போது ABC படிச்சிருப்பான். கடைசியில் இங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ரிசர்ச் பண்ணும்போதும் எப்படி வந்து இந்த ABCD வந்து ஜெர்மன்லேருந்து ஆங்கிலோ சாக்சனுக்கு வந்தது, எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து அந்த ABCD தான் அவன் போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி வாழ்க்கை எப்படி Cயில் வந்து ஆரம்பிச்சதோ அது 20 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் வந்து Cயில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு C ப்ரோக்ராமர் தான். ஸோ C++ல் தான் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டில் நான் ரொம்ப ஒரு சில வாரம் தான் இருந்தேன். ஏன்னா வந்து இவ்வளோ தான் மைக்ரோசாஃப்டா, இதுதானா, ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே அந்த பேஷன் சேர்ந்த உடனே போயிடுச்சு. அப்போ வாழ்க்கையில் எப்போவுமே சுதாகர் சார் இருக்கவே, எப்படிரா இப்படி ஏதாவது ஒரு பிளான்லேயே இருக்கிற
அடுத்து அதை பண்ணு, இது யாரா உனக்கு இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அதை அவரே சொல்லியிருக்காரு, அடுத்து நீ இதை பண்ணணும், இதை பண்ணு, இப்படி பண்ணு. என்கிட்ட சொல்லி சுயல் நீ ரொம்ப டீவியேட்டடாக போகிற, டாக்டர் கற்றுக்கிட்டு இருந்தேன் 2-3 வருஷம் பண்ணுறேன், இப்போ அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங்க்கு வந்து போயிட்டேன், இல்லை சார் வேற ஒருத்தர் சொன்னார் நான் வந்து இது அடுத்தடுத்து போயிட்டேன், அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ண. பட் எனக்கு என்ன ட்ரீம்னா எப்படியாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம செய்யணும். இந்தியாவிலலாம் யாரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே செய்கிறதே கிடையாது, அந்த நாலேஜே வந்து கிடையாது. அப்போ நம்ம அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறனால வந்து அந்த ட்ராக்கில் வந்து நான் போனேன். இப்போது சேர்ந்த ஒரு சில வாரத்திலே வந்து எனக்கு என்னென்னா அங்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாங்க. .NET C# செஞ்ச சயின்டிஸ்ட்லாம் நான் வந்து மீட் பண்ணியிருக்கிறேன். வேர்டை செஞ்ச அந்த டாப் மெயின் டெவலப்பர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் பார்த்தா 40 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவளுக்கு போரே அடிக்க மாட்டேங்குது. 20 வருஷமாக ஒரே கம்பெனி, வேணா அந்த மாதிரி சேலரி. ஸோ அப்போது அவங்க வந்து வெளியே வந்து சார் மாதிரி பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்படி வந்து வாங்க C++ கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து .NET கற்றுக்கிட்டு C++ கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய மைக்ரோசாஃப்ட் இந்த சேலரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க. நீங்கள் அவனுக்கு போய் பக்கத்தில் உட்காந்தாலும் ஆட்டத்துக்கு சேர்த்திக்கவே மாட்டாங்க. 30,000 சம்பளம் வாங்குறவனே இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறான்னா மாதம் 1 கோடி சம்பளம் வாங்குறவன் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுவான். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இருந்த ஒரு என்விரான்மெண்ட் இருந்தது. பயங்கர காம்படிட்டிவான என்விரான்மெண்ட். அதெல்லாம் சின்ன வயசு பையன் அப்படின்னு சுதாகர் சார் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னை சார் அப்படின்னு கூப்பிட்டார். 12 வயசில் என்ன வாங்க சுஹேல் சார் உட்காருங்க அப்படின்னு சாருன்னு தான் கூப்பிடுவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் தான் வந்து வாங்க சுஹேல் உட்காருங்க அப்படின்னு ஒரு மரியாதையாக அவங்க சொன்னாங்க. நான் மரியாதையாக சொன்னாலும் அவங்க வந்து என்னை சின்ன பையனாகவே பார்க்கல. ஸோ தட் காம்படிஷன் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டது லைஃப் ஃபுல்லாக அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. காலேஜஸில் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கும்போது அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ எனக்கு என்னாச்சுன்னா அந்த ஃபயர் வந்து கொஞ்சம் வாரத்திலே போயிடுச்சு. ஏன்னா ஃபுல் OSI விட மாட்டானுங்க. ஒரு காம்பனண்ட் விண்டோஸ் டீம் வந்து அப்போ அதுக்கு வேறு பேர் இருந்தது. அந்த கோர் கர்னல் டீமில் வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் பண்ண விடுவாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வாரத்தில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. ஸோ நான் வந்து திடீர்னு திருப்பி இந்தியா கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஒரு 20-21 வயசு வரையும் இருந்த அந்த ஒரு ட்ரீம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து லோ லெவலில் நம்ம வந்து செய்யணும். பட் பிஸ்னஸ் பண்ணலாம், விற்கலாம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பணம் இல்லை, யாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. என் கூட நான் கம்பெனி ஆரம்பின்னு தெரிஞ்சுனே மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்திருக்கான் இவனா அப்படின்னு என் கூட MCA படித்த ஒருத்தர் வேலையை விட்டு காக்னிசன்ட்லேருந்து வந்தார். அதே மாதிரி என் கூட M.Tech படித்த ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணும் ஒரு ஜோஹோலேருந்து வேலையை விட்டு வந்தது. சரி இவன் வந்து C++ல் வந்து ஏதோ ஒன்று செய்கிறான், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் C++ல். ஆனால் அது எப்படி விற்கலாம், அதை வச்சு எப்படி பணம் பண்ணலாம், அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் மாதத்துலேயே வந்து என்னோடய மைக்ரோசாஃப்ட் சம்பளம்லாம் பேக்கப்லாம் முடிஞ்சுது. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இதே ERP பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ERP பண்ண இடத்துலலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம், இந்த NLP, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை எப்படி தம்பி பண்ணுவீங்க இப்படின்னு சிங்கப்பூரில் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பஸ்ஸுக்கே காசு இல்லாத டைமில் இருந்து ஸோ இன்றைக்கி எங்கள் கம்பெனி வந்து 30 crore ப்ராஃபிட் பண்ணுற வரையும் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு 4-5 பேர் காரணம். அந்த 4-5 பேர்த்தில் ஃபஸ்ட்டு ஆளே சுதாகர் சார் தான். ஏன்னா எப்படி ஆர்கிடெக்ட் பின்னாடி நாங்கள் நிறைய ஆர்கிடெக்சர்லாம் வந்து லேர்ன் பண்ணோம். இப்போ யாரும் கூட பேசும்போது டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் பேசுனாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவர் சொல்லிக் கொடுத்த அந்த டேட்டாபேஸ் டேபிள்ஸ், அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், நம்ம எக்ஸலில் போடுற அந்த SRS, அதே மாதிரி வந்து டெஸ்டிங். ஸோ இப்போ நான் வந்து சுதாகர் சாருக்கு அப்புறம் எனக்கு ஒரு 20-22 பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலையும் சரி US-லையும் சரி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த இப்போ நான் கம்பெனி ஆரம்பித்து 8 வருஷம் ஆக போகுது. ஆக்சுவலாக 21 ஆரம்பிச்சு இப்போ க்ளோஸ் டு பை 28 ஆக்சுவலாக. ஸோ இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் பெரிய பேக் அண்ட் டீம் இருக்காங்க, கோயம்புத்தூரில் கூட இப்போ ஆஃபீஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சுதாகர் சார் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பர்சனாலிட்டி. அவர் ஒரு மிகப்பெரிய பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா அவர் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை. அவர் வந்து தன்னை பிராண்ட் பண்ணதில்லை. நான் வந்து 2015 வரை அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கே போனாலும் அமெரிக்கா போகும்போதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அவர் ஃபேஸ்புக் பேஜ், அவர் இந்த ஆர்ஃபனேஜஸ்க்கெலாம் போய் வந்து இது பண்ணுறது, அவங்க J2 வெப்சைட், இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தோம். பட் வந்து அவர் வந்து நான் அவரோட கடைசியாக சொன்னேன் 2011 நான் வாழ்க்கையில் வந்து சாதிச்சுட்டு
ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவேன். பட் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரல. பட் ஐ திங்க் ஓகே, இதுக்கு மேலே விட்டால் நமக்கும் ரொம்ப வயசாயிரும், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம வந்து அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் அவரை வந்து மலேசியா சிங்கப்பூர்லேயே போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் வச்சுருந்தேன். பட் அதுக்குள்ளே சார் வந்து இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரணும்னா, என்னோட ஒரு ஸ்டோரி வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணேன், நான் ஏதோ பெருசாக இது பண்ணேன் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் சுதாகர் சார்னு ஒரு கேரக்டரே பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக என் லைஃப் இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து குவெஸ்டின் மார்க் தான். ஸோ இன்றைக்குமே வந்து எங்களுக்கு பணத்தோட வேல்யூமே நிறைய விஷயம் சொல்லுவார். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறேன்னு சொல்லி என்ஐடியில் போய் 7,000 என்னமோ கட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஏன்டா இப்படி காசை வந்து இப்படி கரியாக்குற, பழைய மார்க்கெட்டில் போய் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி எவனா தாத்தா புக் எழுதியிருப்பான், அதை வந்து நீ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ கற்றுக்கலாம், உனக்கு எதாவது ஹெல்ப்னா கேளு, நான் வந்து சொல்லித்தரேன். அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த பேக்கேஜ், இது எல்லாமே வந்து அவரே பண்ணுவார். இப்போ எம்விசின்லாம் சொல்கிறாங்க. அதாவது சுதாகர் சார் வந்தார்னா அவர் ஒரு செட் ஆஃப் பேக்கேஜோடு வருவார். அதுதான் சுதாகர் சாரோட எம்விசி. அப்போ எப்படி இது பண்ணலாம், அதை பண்ண மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு இருந்தது. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் ரொம்ப நாளாக அவரோட லிங்க்டின் இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ சாரும் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணும், அவர் ஒரு மைக்ரோசாஃப்ட்டில் சேரணும், இந்த மாதிரி இன்னும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ பட் என்னன்னா மேபி அவரோட சாய்ஸ் வந்து .NETலேயே இருந்தது. ஒரு தடவை வந்து லாக்டவுன் டைமில் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு சுதாகர் சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், டே நீ வந்து .NET தான். ஏன்னா நான் .NETக்கு அப்புறம் அதர் லாங்குவேஜில் டெப்த்துக்கு போனேன். எனக்கு ஆக்சுவலாக எந்த ஃப்ரேம் ஒர்க் தெரியாது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து நோ ஏபிஐ, யாரும் எந்த ஏபிஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த இஆர்பி, இந்த அசஸ்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் சம்பாதிக்கிற காசை வச்சு நாங்கள் வந்து ஆக்சுவலாக ChatGPT மாதிரி ஒரு நேட்டிவ் ஏஐ வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஊரில் எல்லோரும் ஏஐங்கிறானுங்க, ஆனால் அவனுக்குலாம் 6 மாதம் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு வந்தவனுங்க, அவனுக்குலாம் வந்து ஏஐனா என்னன்னே தெரியாது. உங்கள் ஃபோட்டோஷாப், நீங்கள் படிக்கிற .NET, உங்களோட குரோம், நீங்கள் சொல்கிற கேம், விண்டோஸ், லைனக்ஸ், இது எல்லாமே வந்து C++ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. வெளியே கேட்டால் வந்து ChatGPT எதில் பண்ணாங்க கேட்டால் பைத்தன்னு சொல்லுவாங்க. பைத்தனில் வந்து அந்த ஏபிஐ மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிபிடியில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மா அதை வந்து C++ தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து C++க்குன்னே செப்பரேட்டாக ஒரு ரிசர்ச் டிவிஷன் இருக்குது. ஸோ அந்த ரிசர்ச் டிவிஷனில் வந்து நாங்கள் வந்து படிக்கவே டிகிரியே இல்லாத ஆளுகளை மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணுறோம். 10th or 12th அவங்க ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு டிகிரியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து பீப்புளை நாங்கள் வந்து எடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் C++ சொல்லி கொடுத்து நல்ல லெவலில் கொண்டுருக்கோம். ஸோ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 23 பேர் வந்து மைக்ரோசாஃப்ட்டில், நான் இருந்த அதே விண்டோஸ் கர்னல் டீமில் கோயம்புத்தூர்லேருந்து 23 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. இந்த 4 வருஷமாக நாங்கள் அந்த மாதிரி நல்ல காரியெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா பண்ணால் நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சென்டர் ஃபிகராக வந்து சார் இருக்கார். அவர் வந்து இப்போ .NET மாதிரி அவர் C++ இருந்திருந்தாருன்னா நிறைய பேர்த்த வந்து அவர் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அமுச்சு விட்ருப்பார். JSquareலேருந்து வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து இதை கிராக் பண்ணிடலாம். அப்போ அந்த மாதிரி இப்போ அவர் எப்படி இந்த ட்ரைனிங் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட வந்து ஆரம்ப காலத்தில் ஆளுகளுக்கெல்லாம் வந்து C++ அண்ட் வேறு சில லோ லெவல் ஏரியாஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவர் எப்படி .NET சொல்லி கொடுக்குறாரோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து மேக்ஸ் சொல்லித்தரோம், அல்காரிதம் சொல்லித்தரோம், C++ வந்து சொல்லித்தரோம். ஸோ என்னோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, எங்கள் கம்பெனிக்கும் சரி, இப்போ 44 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து அவங்களை எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சார் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி பார்த்துக்கிறாரு, எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸை வந்து பார்த்துக்கிறோம். எங்களோட இன்ஜினியர்ஸை வந்து வில்லிங் இருக்கிற இன்ஜினியர்ஸை வந்து சயின்டிஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கே மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூ அப்போ தெரிஞ்சுது. என்னோட பேட்சில் வந்து எனக்கு கொடுத்த ஆஃபர்லேயே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னே அவங்க வந்து இல்லை. ஸோ அப்போ தான் சார்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. டே நான் இன்ஜினியர், நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ற. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட், இதுக்கான ட்ரைனிங்கை வந்து நீ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபவுண்டேஷனை வந்து போட்டு கொடுத்து இன்னி வரையும் மைக்ரோசாஃப்ட்லேருந்து எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்து அந்த 1000 ரூபாவை இன்னி வரையும் என்கிட்ட வாங்காமல் ஒரு கடன்காரனாகவே சுதாகர் சார் வந்து என்னை வச்சுருக்கிறாரு. ஸோ என் லைஃபுக்கும் எங்களோட ஆஃபீஸுக்கும் வந்து சுதாகர் சார் தான் வந்து ஒன் ஆஃப் த காட் ஃபாதர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சுகில் வந்து என்னோட கெரியர்லையும் சுகில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை மீட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட லைஃப் இந்த அளவுக்கு மாறும் நான் நினச்சி பார்க்கவே கிடையாது. ஸோ அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார்.
ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவருடைய ஜேர்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் போகிறதுக்காண்டி ட்ரெயின் கொடுப்போம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு போய் நம்ம ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணலாம், அவனுக்கு வந்து ஜாப் போகிறது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஆக்டிவான ஸ்டூடெண்ட்ஸு, என்ன சொன்னீங்க அப்படின்னாலும் செய்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால தான் வந்து அவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்தளவு க்ரோ ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோடய ட்ரைனிங்லேயும் நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் சுகிலோட க்ரோத் ஆக்சுவலாக. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு, நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒருத்தவங்க பேசுகிறதையும் நம்ம கேட்கலாம். நான் எப்படி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர். ஸோ வந்து அவங்க என்னென்னா எங்ககிட்ட நிறையா சொத்து இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து 12th வரையும் என்ன பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு மிடில் வில்லேஜ், ஓகேவா, அங்கே தான் படித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு வந்து 12th வரையும் படித்தேன். அப்புறம் வந்து என்னோடய எய்ம் வந்து பிஇ படிக்கணும்னு ஆசை. என்னோடய கட் ஆஃப் வந்து 178 சம்திங், ஓகே. அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் வந்து அமௌண்ட் இல்லைனாலும் எப்படி வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்குறது அது கூட தெரியாது. ஸோ அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, பிஎஸ்சி, அது சாருக்கு தெரியும் என்னோடய ஹிஸ்ட்ரிலாம். ஸோ வந்து பிஎஸ்சி கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சு. அப்போ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் வந்து 12th வந்து பயோமேக்ஸ், அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. #include_stdio.hன்னு போட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது, #include எதுக்காக வருதுன்னே தெரியாது. அப்புறம் வந்து அங்கேயே கொஞ்சம் சென்டரில் போய் போனேன். ஸோ அப்போ வந்து அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ப்ரோக்ராமிங்க்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து லாஜிக், அது முக்கியம். லாஜிக் எப்படி நம்ம திங்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து நாலேஜ் வரும். ஸோ வந்து அப்புறம் பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஹச்ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங்கே கிடச்சிருக்குங்களா, எதுக்கு நீங்கள் வந்து இங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்ட்டு என்னாச்சுன்னா பிஎஸ்சி நான் படிக்கும் போது நினச்சிட்டேன், சரி ஒரு ஐடி ஃபீல்டு தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. சரி பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ எம்சிஏ அப்புறம் கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு. சரி நானாக பர்சனல் லோன் போட்டு எஜுகேஷன் லோன் போட்டு எம்சிஏ படிக்கலான்ட்டேன். எம்சிஏ படிக்கும்போது என்ன நினச்சின்னா, கண்டிப்பாக மதுரையில் படிக்கக்கூடாது, ஒன்று கோயம்புத்தூர் இல்லை சென்னைன்னு நினச்சேன். ஏன்னா வந்து புதுசாக நிறையா பேர்த்த கற்றுக்க முடியும், பார்க்க முடியும் அப்படின்ட்டு. சரி புதுசாக நிறைய பேர்த்த பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எம்சிஏ வந்து பார்க் காலேஜில் கிடச்சிது. ஸோ எம்சிஏ முடித்தோன்னா 3rd இயர் முடிச்சிட்டேன். நாங்கள் படிக்கும் எம்சிஏ 3rd இயர், 2 இயர்ஸுக்கு 2 இயர்ஸ்னால் அதை கூட சீக்கிரம் வேலைக்கு போயிருப்பேன், அது ஒரு இஷ்யூ. சரி 3 வருஷம் படிச்சுட்டு எம்சிஏ முடித்தோன்னா ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ அம்மா அப்பாட்ட காசு கேட்க முடியாது. ஸோ வந்து ப்ராஜெக்ட் வந்து 6 month டியூரேஷனு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, சரி சார் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு இன்டர்வியூவில் வந்து கொடுத்தேன், புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து ஜேஸ்கோரில் வந்து சேர்ந்தேன். ஸோ அப்போ சேரும்போது வந்து என்னென்னா ப்ராஜெக்ட்டும் பண்ணணும், சாருக்கு வந்து அமௌண்ட்டும் ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, எஸ்பிஎஸ்னு ஒரு பார் இருக்குது, அங்கே வந்து நான் வந்து பார்ட் டைமாக வேலை பார்த்தேன், நைட் ஷிஃப்ட்டு. அதாவது 6 to 9, 10 வரையும் இருக்கும், சில சமயம் 11 வரையும் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் அங்கே பார்ப்பேன். அப்புறம் காந்திபுரத்தில் ரூம் எடுத்திருந்தேன். அப்புறம் ஜேஸ்கோரில் படித்தேன். இதுதான் வந்து நான் அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக போச்சு. அப்புறம் சார்ட்டு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாது, ஃபீஸ் வந்து அவ்வளோ கட்ட முடியாது. சார் இப்போ கட்டலை, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி அப்புறம் வந்து இவன் வந்து 7 hours முடிச்சிட்டா, நான் 5 or 6 hours முடிக்கணும் அப்படின்ட்டு அப்படி நாங்கள் வந்து இது பண்ணோம். அப்படி நிறையா கற்றுக்கிட்டோம் நாங்கள். ஸோ அப்படி நிறையா கற்றுக்கும் போது சரி எம்சிஏ படித்தாச்சு, முடித்தாச்சு. சார்ட்டு வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணிட்டு இங்கே பார்ட் டைம் இங்கே போவேன், அப்புறம் வந்து கிளாஸ் பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் வந்து போக மாட்டேன், ஏன்னா வந்து தூங்கிடுவேன், வேலை இருக்க டயரில் வந்து தூங்கினா அப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சோண்டு காசு கேட்ட வீட்டில், அம்மா கொஞ்சோண்டு காசு கொடுங்கம்மா, நான் இங்கேயே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. சரி அப்புறம் வந்து வேலையை விட்டுட்டு, கொஞ்சம் பாதியில் வரும்போது வேலையை விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபுல் டைமாக கண்டிப்பாக நைட்டு இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சாரோட வந்து இந்த மாதிரி அதாவது நிறையா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தோன்னே
இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருச்சு அடுத்து. அப்புறம் வந்து முடிச்சு போகும்போது கண்டிப்பாக வந்து இன்னொன்று எய்ம் வச்சுருந்தேன். அதாவது வந்து முடிச்சு போகும்போது கண்டிப்பாக வேலையோட வீட்டுக்கு போகணும். அது எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி வந்து 7,000. ஸோ 7,000 என் தம்பிக்கு வந்து அப்போ பிஇ முடிச்சிருந்தான். அப்போ அவனோட சேலரி என்னென்னா 20,000. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, என்னடா பிஇ முடிச்சது நீ 6 வருஷம் எம்சிஏ முடிச்சிருக்க, 7,000 சம்பாதிக்கிறா. உன் தம்பி இப்போ தான் பிஇ முடித்தான், இப்போ 20,000. ஒரு கம்பேரிஷன் வரும் கண்டிப்பாக, 2 பசங்க இருந்தா. ஸோ என்னாச்சு, சரி 7,000 இப்போ என்ன பண்ணும். கண்டிப்பாக சார் சொன்னார், நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக இரு, சரி 1 இயர் மட்டும் இரு அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னா ஏஎஸ் டெக்னாலஜிஸ் ஒன்று 7,000. அவன் ஆக்சுவலாக அங்கே என்ன சொன்னான்னா ஒரு 3 மந்த் பார்த்துட்டு அவங்க இன்க்ரிமெண்ட் பண்ணோம் நாங்கள். சரி அப்புறம் 3 மந்த்தில் வேலையை விடலாமான்னு நான் சார்கிட்ட கேட்டேன். இல்லை 3 மந்த்தில் விட வேணாம், நீ வந்து 1 இயர் இரு, 7,000 பரவாயில்ல, அமௌண்ட் இப்போ பார்க்காத, ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக 1 இயர் வரையும் இருந்தேன். ஸோ அப்போ அங்கே வந்து என்னென்னா, இப்போ மற்றவங்க எப்படின்னா அதை விட நான் வந்து இப்போது இங்கே 2 இயர்ஸ் பண்ணுறவங்க வந்து என்ன ASP.NET அப்போது. ஸோ 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை விட நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணேன். அப்போவே எனக்கு வந்து தெரியும், ஓ இவ்வளோ தான் அவங்க பண்ணுறாங்க, இதை விட நமக்கு இவ்வளோ தெரியுது அப்படின்ட்டு. ஸோ டேட்டா வியூ அந்த மாதிரி ASP.NETல அந்த மாதிரி டேட்டா வியூ, அந்த மாதிரி கிரிட்டு, அந்த மாதிரி பேசிக் நாலேஜ்லாம் அங்கே அப்போ தான் எதை யூஸ் பண்ணாங்க. நாங்கள் படிக்கும்போது ASP.NET தான், ASP.NET SQL அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் கம்பெனி வந்து நிலா ஐடி சொல்யூஷன் ஒன்று. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து 3 ஆஃபர் வச்சுருந்தேன். 3 ஆஃபர் வைக்கும்போது எந்த கம்பெனியில் சேரலான்னு ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி வந்துடுச்சு. சரி சார் சொன்னார், நீ வந்து கோயம்புத்தூரில் இரு, வேறு இப்போதைக்கு கோயம்புத்தூர், சென்னை போக வேணாம். சென்னை இருந்துச்சு ஆஃபர், ஆனால் வந்து சென்னை போகல. சரி இப்போதைக்கு கோயம்புத்தூரில் தான் இருப்போம்ட்டு கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு 2 வருஷம் இருந்தேன் அந்த நிலா ஐடி சொல்யூஷனில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஸோ என் மித்தவங்களாம் வந்து 1 இயரில் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து 1 இயரில் 2 தடவை இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ 2 வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டோன்னா நான் வந்து 7,000 இருந்து 32,000 கிட்ட வந்து செகண்ட் கம்பெனி படிக்கும்போது 35,000 கிட்ட வந்துடுச்சு. சரி செகண்ட் கம்பெனி வந்தோன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகும்போது அந்த ஹச்ஆர் வந்து கூப்பிடணும், நீங்கள் வந்து இங்கே இருங்க, நீங்கள் போகாதீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பேக்கேஜ் தரோம், இங்கே இருங்க, அந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு பேப்பர் போட்டு ஒரு கம்பெனி போட்டால் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பேப்பர் போட்டு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போகும்போதே மறுநாள் வந்து ஹச்ஆர் கூப்பிட்டு நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு நான் சேலரி பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி நான் 3ஆவது கம்பெனி என்னென்னா CTS காக்னிசன்ட் போய் சேர்ந்தேன். அதில் வந்து எப்படின்னா கான்ட்ராக்டராக போய் சேர்ந்தேன். ஸோ வந்து கான்ட்ராக்டர்னால் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ இருக்கவங்களுக்குலாம் தெரியும். கான்ட்ராக்ட்னால் என்னென்னா ஒரு 1 மந்த், சரி 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி தான் கான்ட்ராக்டர் இருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் சரி எல்லோரும் யோசிச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, சரி கான்ட்ராக்டர் இருக்கே நீ எப்படி சீக்கிரம் சப்போஸ் வெளியே அனுப்பிட்டா நீ போகணுமே என்ன பண்ண. சரி அப்போதைக்கு ஒன்றும் தோணலை. சரி அப்போதைக்கு CTSன்னு ஒரு பெரிய கம்பெனி எம்என்சி கான்ட்ராக்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் கான்ட்ராக்டாக இருந்து பெர்மனெண்ட் பண்ணது யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் 4-5 பேர் இருந்தாங்க. அதில் வந்து கான்ட்ராக்டர் வந்து பெர்மனெண்ட் பண்ணது வந்து நானும் ஒரு ஆள். ஸோ அப்புறம் வந்து எனக்கு எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் எப்படின்னு இப்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே இனிமேல் போக போக ஸ்மார்ட் ஒர்க் எப்படின்னு கற்றுக்கணும். ஓகேவா, ஒன்லி வந்து ஒர்க், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். சொல்ல உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டு கொடுங்க. உங்களில் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ இருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி போனாலும் சரி 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் பேப்பர், அதாவது நீங்கள் தான் அந்த லெவல், உங்களுக்கு அப்புறம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லைன்னு யோசிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கும் ஒரு அடுத்த கம்பெனி போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அங்கே CTS போயிட்டு அந்த, அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே வந்து நான் இருந்துட்டு ஸோ பர்மனெண்ட் ஆகிட்டோன்னா அதுக்கடுத்து என்னென்னா நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு கொஞ்சம் அசோசியேட்டில் இருந்தேன். ஸோ அப்போ அசோசியேட்டில் இருக்கும்போது ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க போல, நான் அப்போ இல்லை TL மீட்டிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போல. ஸோ அந்த மீட்டிங் வச்சுட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, என்ன ஒன்றேத்தான் எல்லாருமே எல்லா TL வந்து கேட்குறாங்க, ஒன்றேத்தான் எல்லோரும் வந்து, அப்போ 2 ப்ராஜெக்ட் வந்துச்சு, 2-3 ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிண்ட் மாதிரி வந்துச்சு, என்ன ஒன்றேத்தான் எல்லாருமே கேட்குறாங்க,
நீ என்ன அப்படின்ட்டு நானும் கேட்டேன், என்னை உன்னை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ தான் வந்து ஓகே நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்த லெவல் என்ன போகணும். இப்போ வந்து என்னோடய எய்ம் வந்து அடுத்து டிஎல் ஆகிட்டேன். இப்போது டிஎல்லாக இருக்கப்பறம் இப்போது அடுத்து ஆர்கிடெக்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி இப்போ வந்து அஷ்யூரில் கொஞ்சம் நானாக கற்றுக்கிட்டு இருக்கேன். சார் இப்போ சொன்னாலும் இப்போ தெரியும். இப்போது நான் சார் அவங்களோட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறேன். இவங்க விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க, அதான் உண்மை. சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அஷ்யூர் அடுத்த லெவலில் உங்களுக்கு ஜாயின் பண்ண ஆசைப்பட்றேன் சார். சரி அப்புறம் எப்போ சொல்லுங்கள் சார், நான் ஜாயின் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. கண்டிப்பாக உங்களாலே முடியும். இப்போது என்னாலே இவ்வளோ முடியும் போது கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ முடியும். ஏன்னா வந்து நான் ஒரு அங்கேருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்து எம்சிஏ படித்து ஆக்சுவலாக எம்சிஏ வந்து படிச்சிருக்கேன். ஸோ அங்கே அந்த 3 வருஷம் என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த 3 வருஷம் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தா சரி அப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா வந்து அந்த மேக்ஸு அந்த ஸ்கில் இருக்கனால எனக்கு வந்து ஓரளவு அந்த பேசிக் நாலேஜெலாம் தெரியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சார் எப்போ நான் இம்ப்ரெஸ் பண்ணினா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. டேட்டா பேஸ் இல்லாமல் செட்டிங்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் ஃபைலை வச்சு ஒரு இது பண்ணேன். எஸ்பிஎஸ் நான் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து செக்இன் செக் அவுட் பண்ணி ஒன்று பண்ணேன். நான் இருக்கா சார் செக்இன் செக் அவுட். இப்போ வந்து அது எப்படி செக்இன் பண்ணால் க்ரீன் கலர் வர மாதிரி, இப்போ ரூம் க்ளீனிங் ப்ராக்ரஸ் பண்ணும்போது வந்து எல்லோ கலர் வர மாதிரி, அப்புறம் வந்து ரூம் வந்து அவைலபிள் இல்லைன்னா வந்து ரெட் கலர் வர மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் டேட்டா பேஸே இல்லாமல் ரிசோர்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஃபைல் வச்சு ASP.NETல பண்ணேன். அப்போ தான் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மந்த்லி வந்து பெஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்போதைக்கு வந்து வேறு எனக்கு முன்னாடி இருக்க பேட்ச்லாம் இருந்தாங்க அந்த காம்படிஷனில். அவங்களாம் வந்து டேட்டா பேஸ் வச்சு இந்த வரதராஜன் அந்த டீம் வந்து டேட்டா பேஸை வச்சு நிறையா பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து எனக்கு வந்து தெய்வமே வந்து ரிசோர்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஃபைலே இருந்தாங்க. ஸோ அதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ அதை வச்சு நான் அந்த மாதிரி SBS நான் இருக்க வேலை பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட்டோட செக்இன் செக் அவுட் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க சார். ஸோ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு இதை வச்சு நீ இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு அதில் வின்னரை வந்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இப்போது வந்து உங்களோட எய்ம் என்னென்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஜேஸ்கூலில் படித்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவீங்க. அடுத்த லெவல் என்ன, நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாலும் நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஜேஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. சப்போஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. சப்போஸ் வந்து சரவணோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் போக அவரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஜாய்ஃபுல்லாக இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டாப் லெவல் கம்பெனியில் வந்து டெக்னிக்கல் லீடாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் பர்சன். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் அதிகமாகி ஸோ இன்னும் நிறைய பொசிஷனில் நிறைய சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ உங்களெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிக்கில் சொன்னால் ஏன் நான் மட்டும் பேசக்கூடாது, நானும் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா. நிக்கிலுக்கு வந்து ஜாயின் பண்ண கொஞ்சம் கிளாஸ் எடுத்தோம். ஓகே, போயிட்டுருக்கு கிளாஸ் அவருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து அவருடைய ஜேர்னியை வந்து லைட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிக்கில் சொன்னேன். எப்படி பேசுகிறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் நைட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடுவா இல்லை பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுவா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ நான் பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்டா எங்கள் அப்பாவும் அங்கே இருக்காங்க, என்னால் பிரதர் சிஸ்டரும் கூப்பிட முடியாது. இப்போ நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்டேன், நானும் ரொம்ப சின்ன குழந்தை, என்னாலேயும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட கூப்பிட முடியாது. ஆனால் நாங்கள் கடைசியாக ஒரு இதர்த்தம் நான் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்றான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அக்ரி ஆகிறேன், நான் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்றீங்கன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 4 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இப்போ நான் கம்ப்யூட்டர்னா என்ன, கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா என்ன. எங்கள் அப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ வந்து எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியும், மவுஸ்னா என்னன்னு தெரியும், கீபோர்ட்னா என்னன்னு தெரியும். அப்புறம் நான் கொஞ்சமாக எங்கள் அப்பா கிளாஸ் எடுக்கிறத பார்த்தேன்.
எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நான் வந்து இல்லை சேரலாமா, எனக்கும் ஆசையாக இருக்கு அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவும் ஓகேன்னு சொன்னார். நானும் சேர்ந்தேன் அந்த கிளாஸில். அப்புறம் எங்கள் அப்பா வந்து புது கிளாஸ் ஆரம்பித்தோன்னாரு. அந்த கிளாஸில் சேர்ந்தேன். அந்த கிளாஸில் வந்து ராதா மேம் இருந்தாங்க, தக்ஷா மேம் இருந்தாங்க, தேவி மேம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் தக்ஷா மேம் தேவி மேம் ரொம்ப இன்டெலிஜென்ட்னாலே அவங்களுக்கு நிறையா புரிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா வந்து ஸ்பீடாக சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு புரிஞ்சனாரி எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு. இப்போ இன்டிஜர் என்னன்னு புரியல, அந்த மாதிரிலாம் எனக்கு புரியாமல் இருந்தனாரி எங்கள் அப்பா வந்து தனியாக எனக்கு ஒரு கிளாஸ் வச்சாங்க தேவி மேமோட. இப்போ வந்து எனக்கு இன்டிஜர்னா என்னென்னு தெரியும், ஸ்ட்ரிங்னா என்னென்னு தெரியும், ஃபார் லூப்னா என்னென்னு தெரியும், இஃப் கண்டிஷன் தெரியும், லிங்க்யூ தெரியும். இப்போ வந்து எனக்கு வந்து எஸ்கியூஎல் வரும் தெரியும். அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா கேட்டாங்க, உன்னோட டார்கெட் யார், நீ யார் ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னு நான் சொன்னேன், ஸ்விக்கியில் அண்ணா தான் என்னோடய டார்கெட்டு. ஏன்னா அவங்க வந்து 8th 9th படிக்கலை, 10th படிக்கலை, பிஎஸ்சி படிக்கலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு போயிட்டாங்க. நான் என்னோட டார்கெட் வந்து ஸ்விக்கியில் அண்ணா தான். நானும் அவங்கள மாதிரியே ஆகணும். அப்புறம் அவங்கள நான் பீட் பண்ணணும்னு இமேஜின் பண்ணுறேன். அப்புறம் எங்கள் அப்பா கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு சிலவங்க பேர் சில ஞாபகம் இருக்குது. ரவி அண்ணா, அப்புறம் ப்ரீத்தி அக்கா, நிறையா பேர் ஞாபகம் இருக்குது. இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணல. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து உங்க கூட 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் 15,000 பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 24 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எங்கள் அப்பா. ஆனால் நான் வந்து பெரிய ஆள் ஆனோன்னு நானும் அச்சீவ் பண்ணுறேன்னு இமேஜின் பண்ணுறேன். தேங்க்ஸ் நிக்கில். ஸோ நான் ஸ்லைடை மூவ் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிருத்திகா பண்ணுறேன். குட் மார்னிங். நான் வந்து திருப்பூர் பேஸ்டு. 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது என்னோடய ஆசை. ரொம்ப டெக்னிக்கலாக போகணும். டெக்னிக்கலுங்கிறத விட நமக்கு வந்து இந்த ஹை எண்ட் மாதிரி அப்படி ஒரு ஜாப் போகணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் தான். ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் பிஇ படிக்க முடியல. ஸோ பிஎஸ்சி ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப் கேம்பஸ் மூலமாகவே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. 9 months போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விப்ரோ ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. 10 years எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா நான் பெருசாக டெக்னிக்கலாக நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல. பட் என்னோடய இது என்னென்னா, எனக்கு நிறையா டெக்னிக்கலாகவும் தியரட்டிக்கலாக படித்து வேறு யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்னோடய கெப்பபிலிட்டி எனக்கு தான். தியரட்டிக்கலாக வந்து நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு கிடைச்ச ரோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டு, ஃபங்க்ஷனல் பேஸ்டு, அப்புறம் அந்த மாதிரி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இதே இருந்துகிட்டு இருந்தது. செல்ஃபாக லேர்ன் பண்ணி நம்ம ஏதாவது டெவலப்மெண்ட் சைட் மூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. என் ஃப்ரெண்ட் மூலமாக வந்து சார் நான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். சார் வந்து அப்போ வந்து அந்த ஆஃப்லைன் பேட்சஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான், பாரதி, சுபான்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார். சொன்னார், நாங்கள் இது வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி, உங்களது வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக ஆன்லைனில் நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அவர் வந்து அப்போது மலேசியா போகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்ததுனால ஆன்லைனில் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் நாங்கள் வந்து அவர் 100% எஃபர்ட் போட்டார். நாங்கள் ஒரு 60% போல் தான் நாங்கள் ரிசல்ட் காமிச்சோம். ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவார். பண்ணுங்கள், நான் வந்து ரெகுலர் கிளாஸஸ்லாம் வந்து நான் கிஃப்டெல்லாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னா, நாங்கள் இல்லைங்க சார் நாங்களும் கிஃப்ட்லாம் வாங்குவோம்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணல. அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எங்களுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார், ஃபைல்லேருந்து சீக்வல் எப்போ போவார், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருந்தது. அந்த கிரிட்டிக்கலான டாபிக்ஸ் வரும்போது MVC,
வெப் ஏபிஐ அந்த மாதிரி வரும்போது நாங்கள் ரொம்ப டவுனுங்கிறத விட நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம். ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ப்ராக்டிக்கல் பண்ண மாட்டோம். அப்புறம் சொல்லுவார், நீங்கள் பண்ணினா தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் போவேன்னு சொல்லி நாங்கள் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் பேட்ச் வச்சுட்டு அவர் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார், இனிமேல் யார் வந்தாலும் வராட்டியும் பண்ணாட்டியும் நான் கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன்ட்டு. எங்களுக்கு வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணினார். இருந்தாலும் நாங்கள் அதுக்கான அவுட்புட் காமிக்கல. பட் நாங்கள் 3 பேருமே ப்ளேஸ் ஆகிட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கீப் லேர்னிங் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு பயம், நம்ம இவ்வளோ நாள் வந்து வேறு இதில் இருந்தோம், இப்போ போயிட்டு நான் டெவலப்பர்னு சொல்லிட்டு போனால் என்னால் அது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? பட் தியரட்டிக்கலாக நான் ஓகே, நான் 100% கண்டிப்பாக எனக்கு ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக நான் வந்து நான் கொடுக்க மாட்டேன். பட் சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அப்புறம் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி அது முடித்தாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் போவேன்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக முடிச்சுட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கில விட ரொம்ப ஜூனியர் வந்து என் பொண்ணு. அதுதான் ஃபஸ்ட் ரொம்ப சின்ன ஸ்டூடெண்ட் வந்து சாருக்கு. அவள் தான் நான் கன்சீவாக இருக்கும்போது இருந்தே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஒரு 6 months போல் கேப் இருந்தது. கேப் முடிச்சுட்டு நான் மறுபடியும் சாருக்கு கால் பண்ணேன். சார் இந்த மாதிரினா ஒன்றும் இல்லை கிருத்திகா, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாபிக்லாம் கொடுப்பாரு. நான் எப்போ கால் பண்ணாலும் சார் இப்படிங்க சார் இப்படி ரொம்ப லோ ஆகிட்டோன்னா பேசினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பாருங்கள், இது படிக்கலாம், இது பண்ணலாம், நீங்கள்லாம் போயிடுவீங்க, நீங்கள்லாம் பண்ணிடுவீங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நேம் சேக்குக்காக சொல்லலை, என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபீஸுக்கும் அவர் கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அவரோட இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ இது இல்லை. அது வந்து சும்மா அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, நான் கொஞ்சம் ஜாபில் கரியர் லெவலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவார். கண்டிப்பாக நிஜமாக அது நேம் சேக்குக்காக கிடையாது, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் பேக் எண்டுக்காக தான் என்னை ஹையர் பண்ணாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ப்ராக்டிக்கல் அவர் கொடுத்த இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நான் ஓனாக இப்போ ஆங்குலர் லேர்ன் பண்ணி இந்த 1 yearக்குள்ளே ஃபுல் ஸ்டாக் என்னென்னா ஃபுல் ஸ்டாக்குள்ளே தான் வந்து இப்போ டிமாண்டு. அப்புறம் வந்து சார் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொன்னார்னா, கிளாஸில் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து கூகுளெல்லாம் சர்ச் பண்ணாதீங்க, நான் சொல்லிடுறேன், அது போக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே கவர் பண்ணுங்கன்னாரு. பட் நான் அந்த பாயிண்ட்டே பிடிச்சிட்டு நான் வேறு எதுவுமே இது பண்ணல. ஆனால் பட் ப்ரிப்பரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டாபிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு அந்த டாபிக் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒரு 2 பாயிண்ட்டாவது ஆன்சர் பண்ணுவேன். அதனால் நான் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுவேன். எதாக இருந்தாலும் இன்டெப்த்தாக படித்து பார்ப்பேன். சாரோட சப்போர்ட் மீறி நமக்கு வந்து என்னன்னா, நமக்கும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். எனக்கு வந்து என்னோடது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. என்னென்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நான் டெவலப்பர்னு போயிருக்கேன், இன்னும் சஸ்டெயினும் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கெண்ட் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக்காகவும் போகிறேன். என்னென்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா சார் சொல்கிறத மீறி நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கட்டாயம் எல்லாமே கிடைக்கும். நான் அந்த ஒரு இது தான் என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். டாபிக்ஸ் ஏதாவது விட்டு போயிடுச்சுனாவோ ஏதாவதுனாவோ டவுட் எப்போ கேட்டிங்கனாலும் கால் பண்ணால் சொல்லுவார். இன்கேஸ் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் பேட்சில் நாங்கள் ரொம்ப எப்போவுமே பேசிகிட்டே இருப்பேன். நான் இன்னுமே பாரதி கூடலாம் டச்சில் இருப்பேன். என்னென்னா நான் இது படித்தேன் தம்பி, அது இதுன்னா பாரதியும் இந்த டாபிக் பண்ணேன் எல்லாமே சொல்லுவான். எங்களுக்கு வந்து நாங்கள் அப் டு டேட்டாக இருப்போம், கனெக்டடாகவே இருப்போம். உங்களோட பேட்ச்லேயாவது அட்லீஸ்ட் கனெக்டடாக இருங்க. நான் எப்போவுமே சார் தொந்தரவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் எதாக இருந்தாலும் நான் சாருக்கு கால் பண்ணி கேட்பேன், சஜஷன்ஸ் கேட்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் வந்து நிறையா இருந்துச்சு. ஓகே, நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க பிரேக் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணிவிட்டு உங்களுடைய செல்ஃப் லேர்னிங்கை வந்து டாப்பிக்லாம் கொடுத்து டிசைன் பேட்டர்ன்ஸு, ஸோ சாலிட் பிரின்சிபிள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய டேஸ் வந்து தூங்காமல் மேபி அவங்க நிறைய படித்ததுனால தான் வந்து அவங்களோட க்ரோத். ஓகே, ஸோ தேங்க்ஸ் கிருத்தியா. ஓகே, ஸோ லெட் மீ கால் ரவி. இருக்குங்க சார். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு ரொம்ப நாளாக பார்த்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு
ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஜே2 என்ற ஒரு இதை வந்துட்டு எந்த விஷயனுக்காக அவர் ஸ்டார்ட் பண்ணாரோ ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அது ரொம்ப பெரிய லெவலில் தான் வந்துட்டு சார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015 பேட்ச் நான். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணுற டைமில் தான் வந்துட்டு எனக்கு இந்த ஜே2 என்ற ஒரு சென்டர் வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா எல்லா லைஃப்லேயும் வந்துட்டு நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட்னு கிடச்சது ஜே2 தான். ஏன்னா இங்கே ஜே2 வந்துட்டு நாங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் இருக்கீங்க, பட் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆஃப்லைனில் இருந்தோம். ஸோ நாங்கள் 24/7 தான் சொல்ல முடியும். நாங்கள் ஏன்னா ப்ராஜெக்ட் டைம்ன்றதுனால மோஸ்ட்லி நாங்கள் இங்கே ரூமில் தான் இருப்போம். ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே 24/7 மாதிரி தான் நாங்கள் ஜே2 இருப்போம். ஸோ ஆப்வியஸாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜே2 டீச்சிங் எப்படி இருக்குன்றத. ஸோ அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் 2015 சென்டரில் வந்துட்டு நான் என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுத்து நான் ஒர்க் பண்ண அப்ளிகேஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சோ அது இப்போவும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. சார் ரீசெண்டாக கூட நான் சார்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணேன். சார் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு நாங்கள் பண்ணதை வந்துட்டு பேக்கப் வச்சுருக்கேன், அதை ரன் பண்ணி பார்த்தா இன்னமும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோச்சிங் லெவலும் சரி, அந்த ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஜே2. ஸோ இங்கே தேவி மேடமும் திருசாரும் இல்லை, பட் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க கூட தான் வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க தான் வந்துட்டு அந்தளவுக்கு எங்களை அந்தளவுக்கு வந்துட்டு டீச் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா, சார் வந்துட்டு எப்பயுமே மோஸ்ட்லி வீக்கெண்டில் தான் வருவார். ஸோ அப்புறம் வீக்கெண்டில் வந்துட்டார் அப்படின்னா விடிய தான் ஒர்க் பண்ணுவோம் சார் கூட. ஸோ அவர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு நீங்களும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் டைம்ன்ற வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண கிடையாது. ஸோ சார் எப்போல்லாம் வந்துட்டு வருவாரோ அப்போ நாங்கள் டே நைட்டாக விடிய கூட நாங்கள் உட்காந்து அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி அதனால தான் வந்துட்டு நாங்கள் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8+ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது இந்த ஐடி கரியரில். ஸோ அதில் மெயின் பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜே2 அந்த இனிஷியல் நாங்கள் அந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு எங்களுக்கு என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு சேஞ்ச் ஆனதுக்கு மிகப்பெரிய ரீசன் அதுதான். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து நீங்கள் உங்களுடைய கெரியர் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு இன்டர்வியூ அட்டெண்ட் போகிறப்போ ஒரு இன்டென்ஷன் இருக்கும், என்ன பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இங்கேருந்து போகிறப்போ உங்களுடைய அந்த அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு ஃபியர்னஸ் இருக்காது நார்மலாக. ஏன்னா நீங்கள் இங்கே ஜே2 சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ட்ரைனிங் மட்டுமே அவர் கொடுக்க மாட்டார். ஒரு இன்டர்வியூ வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், ஒரு மார்க் இன்டர்வியூ வந்துட்டு எப்படி அட்டன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இதை வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு வெளியில் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தெரியாது. ஸோ என்னுடைய இதுவும் அப்படி தான். நான் கிட்டத்தட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்துட்டு ஒரு வேறு ஆஃபர் வாங்கிட்டேன் நான். ஸோ அது வந்து எதனால் ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வாங்கினேன் அப்படின்னா, ஸோ இங்கே பண்ண ப்ராக்டிஸு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு சார் எங்களுக்கு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லா இதையுமே இங்கேருந்து நம்ம ட்ரைன் பண்ணி அனுப்புவார். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாப் கிடச்சிது. ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னரி ஜே2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஐடி கல்ச்சரில், அதாவது ஒரு கார்பரேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா சார் வந்துட்டு நம்ம .NET பேக்அண்ட் இந்த மாதிரி இது அனுப்புவார். ஸோ மேபி அது உங்களோட 1 or 2 இயர் வந்து உங்களுக்கு அது ஓகே. பட் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரி டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாத் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து ஃபுல் ஸ்டாக்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, க்ளவுடில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, அது போக நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு நானும் இப்போ நான் வந்துட்டு அஷ்யூரில் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் ஜே2 .NET கம்ப்ளீட் பண்ண மாதிரி நான் சார்கிட்ட வந்துட்டு அஷ்யூர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஸோ அதனால் இப்போது அஷ்யூரில் எப்படி நான் ஒர்க் பண்ண அதை நீங்கள் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே அந்த ஒரு பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஓகே நம்ம இந்த இதில் போனால் நமக்கு பார்த்து நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அந்த ஒரு ஐடியா வரும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்துட்டு .NET அஷ்யூரில் போனால் க்ளவுடில் மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலாக செல்ஃப் லேர்னிங் பண்ணேன். நான் செல்ஃப் லேர்னிங் பண்ணிவிட்டு பட் ஆரம்பத்தில் அது ஸ்டார்டிங் எங்கே எண்டிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான். ஓகே நம்ம அஷ்யூரில் தான் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ
அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்டில் சின்ன சின்ன இது டாஸ்க்கு கிடச்சது ஒர்க் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் அது வந்துட்டு அதனோட இம்பாக்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. பட் ஆனால் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சார்கிட்ட வந்துட்டு நான் காண்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்குது, பட் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சார் வந்துட்டு அந்த டைமில் இப்போ மலேசியா போயிட்டார். பட் ஆனால் நான் அவர் கண்டினியூஸாக வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன், சார் நீங்கள் .NET எடுக்கிற மாதிரி அஷூர் வந்துட்டு நீங்கள் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு அவருடைய பிஸி ஷெடியூலில் வந்துட்டு பார்த்துட்டு லேட்டர் 1 இயர் நான் வெயிட் பண்ணேன் அதுக்காக. பட் 1 இயர் கழிச்சு சார் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் எங்களுக்குன்னு தனியாக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி AISET 204ன்னு சொல்லிட்டு அஷூரில் சர்டிஃபிகேஷன், ஸோ அதுக்குன்னு தனியாக சிலபஸ் ரெடி பண்ணி எங்ககிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months வந்துட்டு நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஸோ அட்டன் பண்ணிவிட்டு இப்போது என்னென்னா நாங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் வந்துட்டு அந்த 204 சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 பேட்ச்சு, ஸோ நான் அவர் மணியனா இருக்கார், இன்னொருத்தர் அவர் வரல, அவர் முத்துகிருஷ்ணன்ட்டு, நாங்கள் 3 பேர் இப்போ சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதோட நான் ஸ்டாப் ஆகலை. ஸோ நான் அது எப்பயுமே நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம அதை வந்துட்டு ரியல் டைமில் அப்ளை பண்ணணும். ஸோ சார் வந்து எப்பயுமே அதான் சொல்லிட்டு பாரு, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கோர்ஸ் பண்ணுறீங்களோ எது பண்ணாலும் அதை வந்துட்டு ரியல் டைம் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் இப்போது நான் வந்து என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் தான், பட் எல்லாமே அது கம்ப்ளீட்டாக அஷூர் க்ளவுட் ஓரியன்டான ப்ராஜெக்ட். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அதுதான் நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை சேர்ந்துருவீங்க அதில். ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ தேங்க்யூ. சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ பேசிக்லி நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொம்ப அடிப்படை வசதி இல்லாத ஒரு சின்ன வில்லேஜ் தான். ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், பியூர் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அங்கே படித்து முடிச்சுட்டு அப் டு 10th 11th 12th படித்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, எங்களுக்கு லீட் பண்ணுறதுக்குலாம் யாருமே ஆள் இல்லை. ஸோ அம்மா அப்பாலாம் வந்து பெங்களூர், திருப்பூர் இந்த மாதிரி போயிடுவாங்க. ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தது. ஸோ எங்களுக்கு வந்து இதை படிக்கணும், இதை படிக்கக்கூடாது, இதை படிக்கணும். ஸோ 10th முடிச்சுட்டு ஸோ 11th சேரும்போது என்ன குரூப் எடுக்கிறதுன்னு யார் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு குரூப்பு, மேக்ஸ் பயாலஜி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டோம். ஸோ அடுத்து மேக்ஸ் பயாலஜி முடிச்சுட்டு அதுலேயும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரேங்க்குள்ளே நான் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா படிக்கிற பையனாக கிடையாது, ஆனால் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுவேன். ஒரு 15 ரேங்க்குள்ளே நான் வாங்கிடுவேன். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து 12th முடிச்சிட்டோம், என்ன படிக்கிறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் அப்புறம் எங்கள் டியூஷன் சார் சொன்னார், MSc IT ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் கலராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சார் இது என்ன சார் இது படிக்கலாமா, இது படிடா ஃபாரின்லாம் போகலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓ ஃபாரின்லாம் போகலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் படிக்க வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ எங்கள் அண்ணா வந்து அப்போது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்க வச்சது எல்லாமே அண்ணா தான். ஃபஸ்ட்டு திருச்செங்கோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி அட்மிட் பண்ணிட்டோம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்தாங்க, அன்பரசன், பாரத், நான் அவங்க 2 பேர்த்தோட பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அன்பரசன் வந்து மேக்ஸில் சென்டம். 3 பேர் அங்கே போய் இப்போ சேர்ந்துக்குள்ள ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாமே ஒரே ரூம். ஸோ எல்லாமே கிளாஸில் ஒரு 3rd year வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்மளால சாருக்கு டவுட் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா அன்பு ஜேஸ்கோயில ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கான். சார் வந்து வெரிஃபை பண்ணி சொல்ற மாதிரி என்னடா நம்ம குளத்துல ஊர்னா மட்டும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாயிடுச்சு. அன்பு என்னடா எப்போ பேச ஆரம்பிச்சா கிளாஸ்ல எங்களுக்கு இதுவரை சூப்பராக சொல்லி தருவாங்கன்னா சரிடா நானும் வரண்டா சேர்த்து விட்றாங்க. அப்புறம் சார்கிட்ட வந்து சார் இவரும் ஜேஸ்கோயில டாக்டர் சேர போறாரு அப்படின்னாங்க. சார் அப்படியே சார் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா ஜாயின் பண்ணிட்டு உண்மையாவே நீங்களாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணது ஆஃப்லைன் கிளாஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும், கொஸ்டின் செஷன் இருக்கும், வீக்லி ஈவெண்ட்ஸ் இருக்கும், மந்த்லி செஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நீ பண்ணிட்டே நான் பண்ணிட்டேன்னு சார் சொன்ன மாதிரி தான், நீ பண்ணிட்டே இது இப்படா அது இப்படா அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் ஹேண்ட் சொல்கிறவங்க அவங்களோட ஒர்க்கும் பண்ணிட்டு
இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு சார் கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவார். நைட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ படத்தை கூட்டிகிட்டு போயிடுவார். நாளைக்கு வேற இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் டிக்கெட் வாங்கிக்குவாங்க. நைட் செகண்ட் ஷோ படத்தை கூட்டிகிட்டு போயிடுவார். செகண்ட் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சண்டே கொஷின் செஷனில் மாற்றி கொஷின்ஸ் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு மாற்றி கேட்பாங்க. பின்னாடி அங்கே யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம். அப்புறம் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லோரும் மார்க் போடுவாங்க, யார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் சார் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவார். செம்மையாக கட்டுன்னு கட்டுவோம். அதெல்லாம் எந்த ஒரு வஞ்சனையும் வைக்க மாட்டார். உண்மையாகவே நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே2 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆனுவல் டே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் நான் பே பண்ணேன். சார் வந்து எனக்கு அது வேறு டைம் கொடுத்தாரு. ஸோ ஃபீஸ் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இப்போ வேறு ஏதாவது என்னோட 2-3 பேர் வந்து கேட்டாங்க, பட் ஜாயின் பண்ணல. அவர் ஃபீஸ் கேட்க மாட்டாரா, நீ போய் ஜாயின் பண்ணு படி, நான் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போவும் சில பேர் கேட்டாங்க, எனக்கு ஜாயின் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. பட் ஃபீஸ் வந்து இங்கே நாட் அ மேட்டர். ஸோ இங்கே படித்து ஜே2 ஸ்டூடெண்ட்டில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போகிறீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஜே2 படித்து முடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர், சென்னையோ, பெங்களூரோ வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சில கன்சல்டன்சியில் இருக்கும், நீங்கள் 5,000 இல்லை 10,000 பே பண்ணுங்கள், உனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தருவோம், அதை வச்சு நீங்கள் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னா தயவு செய்து பே பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி பே பண்ணி ஏமாந்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் 5,000 பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து பே பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம ஜே2 ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே பே பண்ணிடாதீங்க. ப்ளஸ் அடுத்து வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து வெயிட்டேஜ் போட்டு கொடுங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லாமே போட்டுருங்க. ப்ளஸ் ஒரு பேசிக் ஏசெட் 900 ஒரு கோர்ஸ் படிங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 15 days நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் 4,000 நினைக்கிறேன் பே பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோர்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் .NET படிச்சிருக்கீங்க, ஆங்குலர் ரியாக்ட் 2 பீக்கில் போயிட்டுருக்கு, ஸோ அதை படிங்க. பேசிக்ஸ் தெரியும், ஆங்குலர் பேசிக் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே போதும். ஸோ அதெல்லாம் உங்களோட ரெஸ்யூமில் வந்து அடிஷனாக ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இல்லை ஒரு ஏதாவது ஒரு க்ளவுட் பேசிக்ஸில் ஏதாவது ஒன்று தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறது இருக்கும். ஸோ ரெஸ்யூமில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்து வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கொடுக்கல அதை பற்றி கவலையே படாதீங்க. சொல்கிறத வந்து எங்களை மாதிரி ரொம்ப பயந்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. வேலை கொடுக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் சொல்கிற ஆன்சர் பட்டுன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வேலைக்கு போகிறீங்க, உள்ளே போயிட்டு ஆட்டிடியூட் காட்டாதீங்க, நான் தான் பெரிய ஆளு அப்படின்லாம் காட்டாதீங்க. சரிங்களா? முடிஞ்சாலும் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டாக பேசுங்க. ஆனால் யாரையும் நம்பாதீங்க, கண்டிப்பாக கவுத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பேச முடியுமோ சரிங்க பண்ணிடுறீங்க, பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் பண்ணிடுறேங்க பார்த்துலாங்க அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. ஜே2 ஸ்டூடெண்ட்னா நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் காட்டணும். எதில் வேணாலும் காட்டலாம். நீங்கள் கோடிங் எழுதுறீங்க, கோடிங்கில் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க, அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நீங்கள் அதனோட யூசேஜ் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட யூசேஜ் நோட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உனக்கு பின்னாடி வர்றவன் அதை பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். அதே மாதிரி கோடிங் ஸ்டாண்டர்டு நீங்கள் கோடிங் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். கோடிங் ஸ்டாண்டர்டில் காட்டலாம். அப்புறம் நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதுறீங்க இல்லையா, அதில் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஸோ அதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் காட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே காட்டுங்க. சரிங்களா? உங்கள் டீமில் 10 பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் தனியாக தெரியணும். ஜே2 ஸ்டூடெண்ட்னா தனியாக தெரியணும். சரிங்களா? நீங்கள் படித்த இடம் அந்த மாதிரி. சரியா? ஸோ த டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
புதுசாக ஏதாவது உங்களோட ப்ராஜெக்டில் உள்ள கொண்டு வரலாம். அதாவது ஓப்பன் சோர்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும், தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன வந்து க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் கொண்டு வாங்க, அதில் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இவன் இருந்தான் அப்படின்னா உங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சிருவான் அப்படிங்கிற இது கொண்டு வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சாச்சு, ஜே2 ட்ரைனிங் முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் தான். ஸோ லவ் மேரேஜ். ஸோ கேஸ்ட் வேறையா. ஸோ சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு மேரேஜுக்கு கண்டிப்பாக முடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் டாடா போய் சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் இருந்தாங்க, சத்யபாமா யூனிவர்சிட்டியில் எம்சிஏ படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சு வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம், நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம்னு சொல்லிட்டு. ஸோ அன்பரசனுக்கு இங்கேயே வேலை கிடச்சிருச்சு. அவன் நான் ஆக்சுவலி படிக்கும்போது அவன் வேலை வாங்கிட்டான். நான் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு படித்து முடித்து அப்புறம் போட சென்னையில் போயிட்டு ஒரு 6 மாதம் வேலை தேடி ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடச்சிது. இன்டர்வியூலாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணாதாங்க உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நான் உடனே தேவி மேடம் ஃபோன் பண்ணி, மேடம் இதுக்கு மட்டும் அது ஆன்சர் எப்படியே சொல்லுங்க மேடம்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் சார் இதெல்லாம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஃபோனில் அப்போல்லாம் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நான் வாட்ஸ்அப் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கலாம், அப்போல்லாம் அது கூட இல்லை. ஸோ தேவி மேடம் இதை பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாப்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 3 மந்த்ஸ் சேலரி இல்லை. 3 மந்த்ஸ் சேலரி இல்லை. 3 மாதத்துக்கு அப்புறம் அப்போ 6000 தான் எனக்கு சேலரி. 3 மாதத்துக்கு அப்புறம் அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஒரு 1000 ரூபா நோட்டு. ரொம்ப ஹாப்பி. அந்த 1000 ரூபா நோட்டுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பவே நாங்கள் ட்ரீட் கிளம்பிட்டோம். சேலரி கிடச்சிதுரா. 3 மாதம் சேலரிக்கு அப்புறம் முடிஞ்சு ஒரு 1000 ரூபா ஃபுல் மந்த் சேலரி தரல. அப்புறமேட்டுக்காக தான் அவன் கொடுத்தான். அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ 1000 ரூபா நோட்டு கொடுத்தான். போயிட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டோம். அப்புறமேட்டுக்கா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணது ஏஇஎஸ். ஏஇஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இன்டர்வியூ சிஸ்டம் டெஸ்ட் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பில் வந்து டைனமிக் கோடிங் பண்ணிட்டு இருந்தோம் வெப்சைட்டுக்கு. ஸோ எங்கள் ஏஇஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு சிஸ்டம் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த செக் பண்ணார் ஒரு அண்ணா. செக் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டே பண்ணல, HTML கோடிங் ஃபார்மெட் பண்ணல. அதுதான் அங்கங்கே அப்படி சைடாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு சிஸ்டம் டெஸ்ட்லாம் ஒன்றும் ஓகே இல்லைங்க, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அவர் பேர் சின்ன செல்வம். அவர் தான் ரெஃபர் பண்ணார். ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக இல்லை 1 இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செல்வம் சார் என்னோட ஜூனியரு. அவர் என்னோட ஜூனியரு. ஆனால் ஏன் அவர் உன்னோட ஜூனியரு, நீ ஏன் அவர் சார்னு சொல்லிட்டு, சார் நாங்கள் ஜே2 அப்படி தான் சார் எல்லாருமே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, நான் உன்னோட ஆட்டிடியூடுக்காக மட்டும்தான் உன்னை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் என்கிட்ட. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரேன்னா ஆட்டிடியூடு. அதாவது நம்ம ஒருத்தர் வந்து வாட்டவர் சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த அப்போ வந்து செலக்ட் ஆகிட்டோம். ஏஇஸில் செலக்ட் ஆகும்போது என்னோட பேசிக் சேலரி வந்து ஃப்ரெஷர் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் 7000 தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து வீட்டில் சொல்லும் போது 7000 ரூபாய்க்கெல்லாம் சம்பளத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் திருப்பூரில் உங்கள் மாமனாருக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏஇஸில் வந்து ஒரு ஜாயின் பண்ணும்போது நான் வெளியே வரேன், வெளியே போகிறேன், பேப்பர் போட்டு நாங்கள் எல்லாமே ஏஇஸில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் சார். ஜாயின் பண்ணாரு. அப்போ நான் வெளியே போகிறேன் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து மெயின் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. நான் கிளைண்ட் பிளேஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் டச் இல்லை. நான் என்னைக்காச்சும் மாதத்துக்குள்ள 2 மாதத்துல ஒரு நாள் தான் அப்பமா போவேன், பேஸ்லிப் வாங்கிறதுக்காக போவேன். ஸோ அங்கே போகும்போது உன்னோட ஆட்டிடியூட்காக மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி என்னோட கிளைண்ட் பிளேஸ் போட்டாங்க. ப்ரீமியர் மில்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அங்கே போயிட்டு நான் மட்டும் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன். 4.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு நான் நிறைய இந்த ஜேக்யூப்ரிட்டு அந்த இதெல்லாம் நல்லா போட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நான் பண்ணேன். ஸோ அப்போ ஆல்வின் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார். ஒரு 2 டைமும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் ஏஎஸில். ஸோ இப்போ இருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே வரும்போது எனக்கு 2 பேர் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்க வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே A to Z எஸ்பியில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், இந்த இடத்துல இது வராது, இது எல்லாமே ஒவ்வொரு பேஜாக ஒவ்வொரு மாடியூலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம பண்ண ப்ராஜெக்ட் நல்லபடியாக லைவ் போகணும். சரி ஒரு சிலர் வந்து சொல்லித்தர மாட்டாங்க, கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா மேலாப்பில் ஓட்டி விட்டு போயிடுவாங்க.
பட் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து நம்ம நல்லபடி, ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் நான் தான் 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அது நல்லபடியாக லைவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் 2 வருஷம் வேறு கம்பெனி ஒர்க் பண்ணேன். அப்புறம் இன்ஃபோசிஸில் இப்போ டெக்மகனில் டெக் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் தனியாக டிஃப்ரென்ஸ் காட்டுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு கெரியர் கூட மாற்றலாம், டெவாப்ஸுக்கு போயிடலாம், டெவாப்ஸ் வந்து அப்படியே போயிடலாம், ஸ்க்ரம் மாஸ்டர் அந்த ரோலில் போகலாமா அப்படின்னு யூஸ். ஏன்னா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது நம்மளோட லேர்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்மு 2 பிளாட்ஃபார்மு இல்லை வந்து நான் 2 ஃப்ரேம் ஒர்க்கு தான் படிப்பேன், இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்லேயே நான் மேலே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருவோம். அதனால வந்து லேர்னிங்ஸை வைடப் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் எனக்கு இது போதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நிறையா லேர்னிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் லைஃப்பில். இப்போ நான் கடைசியாக வந்து இப்போ ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ளட்டருக்கு நான் வேணால் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃப்ளட்டரை பற்றி. ஃப்ளட்டருங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி பிளாட்ஃபார்ம். இது வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு, ஐஓஎஸுக்கு, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு எல்லாத்தையுமே ஆளினால் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க ஃப்ளட்டரில். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் ரிலீஸ் பண்ணப்போ 2014 ரிலீஸ் பண்ணாங்க, 15-14 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப லோவாக இருந்தது. இது வந்து ஒரு கூகுளோட ஃப்ரேம் ஒர்க், டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணதா ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க். அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து டாட்டு ஒரு லாங்குவேஜ் மூலியமாக தான் அதை வந்து டெவலப் பண்ண முடியும், சரிங்களா? டாட் லாங்குவேஜுங்கிறது நீங்கள் வந்து கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஜாவாவோ, பைத்தானோ, C#, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் டூல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா டாட் லாங்குவேஜை ஈஸியாக ஒரு டெவலப்பரால் கற்றுக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா விஷயம் கற்றுக்கலாம். டாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டாட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேசிக்ஸ் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிட முடியும், சரிங்களா? அது வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கொண்டு வந்ததே வந்து ஒரு சோர்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சோர்ஸாக இருக்காது. ஒரு சோர்ஸை ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதான் ஆண்ட்ராய்டுக்கு, ஐஓஎஸுக்கு, வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். டாட் லாங்குவேஜ் வந்து பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு யூஐ வந்து 2D அனிமேஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஆப் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அதை வந்து நான் நிறையா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து இப்போ ஃப்ளட்டருக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு ஃப்ளட்டருக்கு. இதே வந்து இன்னொரு மைனஸ் ஆனது என்னென்னா ஜாமரின் வந்து மைக்ரோசாஃப்டோட. நான் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் போகிறேன் சார். இப்போ ஜாமரின் இந்த மாதிரி வந்து நிறையா நாங்கள் மாயி ஃப்ரேம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா மொபைல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் போயிட்டு எல்லாத்துக்கும் R&D பண்ணி அதுக்கப்புறம் ஒரு POCs பண்ணி இதில் போகலாம். இப்போ நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அப்ளிகேஷனுக்காக நாங்கள் எல்லாமே செக் பண்ணோம். ஏன்னா எல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதில் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எங்கள் ப்ராடக்டோட நீட் என்ன, ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட நீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாயி ஃப்ரேம்வொர்க் வந்து மாயிங்கிறது மல்டி அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ். அது வந்து மைக்ரோசாஃப்டோடது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபியாக இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு காம்போனன்ட் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒன்று ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும், இன்னொன்று iOS ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்படி தான் இப்போ வரைக்கும் அது இருக்குது. இதே கம்பேர் பண்ணும்போது ஃப்ளட்டர் வந்து இந்த விஷயத்தில் ஒரு காமனான ஒரு ஆப், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஒரு ஹார்ட்வேர் ஃபீச்சர், ஆண்ட்ராய்டு தனியாக ஏதாவது ஃபியூச்சர் நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன், iOS தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பண்ணாது. அப்போ வந்து அது நமக்கு அது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நிறையா நீங்கள் ஒர்க் அரவுண்ட் பண்ணணும், உங்களுக்கு நேட்டிவ் நாலேஜ் தேவைப்படும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ஃப்ளட்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எங்களால் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மை வந்து எடுக்கவே முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் நேட்டிவ் அப்ரோச்சுக்கு போயிட்டோம். இது மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ வரும்போது ஒரு லேர்னிங்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு POCயாக யோசிங்க, ஒரு டாக்குமெண்டேஷன் கோ த்ரூ பண்ணுங்கள், என்ன இருக்குது, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டிட்ட போல்டாக பேசணும். இப்போ போல்டாக பேசுகிறங்கிறது வந்து நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன். நம்மளால் வந்து இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது ஓகே, அவங்களால போல்டாக அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்கலாம்,
ஆனால் உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும், இதுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து போல்டாக பேசி பழகுங்க. இது ஒரு சினாரியோவாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போய் இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எப்போ ஓப்பன் அப் ஆகிறோமோ அப்படின்னா அப்போ தான் அவங்ககிட்ட இன்புட் அதிகமாக வரும். இது நிறையா நீங்கள் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஐடியாக்காகவாது நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் அப் ஆகுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுங்கள். அதிலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் பிஓசிஸ் பண்ணுங்கள். நிறையா ஓப்பன் அப் ஆகி நிறையா பிளாட்ஃபார்ம் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக, நான் வந்து ஃப்ளட்டருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? சார் வந்துட்டு பெங்களூர் இங்கேருந்து பெங்களூர் போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னார் ஃபஸ்ட்டு, இது எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க, உங்களால் நிறைய பேர் வந்து இது மாதிரி க்ரூம் பண்ண முடியும், ஆன்லைன்லையாவது ட்ரை பண்ணுங்கன்னாங்க. ஆனால் அப்போ வந்து ஆன்லைன் இவ்வளோ இதாக இல்லை, பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை. பட் இப்போ வந்து லக்கிலி எல்லாமே இருக்குது. சார் கண்டிப்பாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோடிங் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட ரெஃபர் கேட்கும்போது இது மாதிரி மலேசியாவில் சார் ஒருத்தர் வந்து .NET நடத்துகிறாங்க, ஸோ ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஜாயின் பண்ணி படிச்சுட்டு. ஹாய் ஹால், ஐ எம் விஷ்ணு. சதீஷோட ஃப்ரெண்டு தான். சதீஷ் சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். சதீஷும் நானும் ஆல்ரெடி காலேஜ் மேட்டு தான். நானும் இவனும் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பில்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டான் சதீஷ். அவன் ரிலீவ் ஆன மறுநாளே நாங்களும் இமிடியேட் ரிலீவ் கேட்டு வாங்கிட்டோம். இவன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டான். இவன் ஜாயின் பண்ணிட்ட உடனே நிறைய சார் பற்றி சொல்லுவான். இவனுக்கே கோடிங் பார்த்திங்கன்னா மக்கப் பண்ணி தான் எழுதுவான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. எங்களுக்கு யாருக்குமே அவுட்புட் வராது. இவன் போவான், உடனே அவுட்புட் எடுத்துடுவான், லேப்லேருந்து கீழே வந்துடுவான். ஆனால் நாங்கள் 11க்கு போனாலும் சரி, 2 மணி ஆனாலுமே எங்களுக்கு அவுட்புட்டே வராது. நாங்கள் அமைதியாக இருப்போம். சரி, இவன் வந்து சொன்னான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 மந்த் கிளாஸ் போயிருக்கு. பெட்டராக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க. கெரியர் ஐடியில் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. பண்ணி ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோடிங்கும் தெரியாது, மெக்கானிக்கல் போகிறக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நரேன் பாதிரி தான் ரெஃபர் பண்ணான். இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா, நானாக கேட்டேன் அவங்ககிட்ட எப்படா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவன் சாரோட நம்பர் கொடுத்தான். ஸோ சாரோட அப்படியே காண்டாக்ட் பண்ணி பேசி ஒரு 6 months சாரோட கோச்சிங்லாம் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு இப்போது கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கோயம்புத்தூரில். ஹாய் ஆல், என் பேர் அரவிந்த். நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். 2020 பாஸ் அவுட். குவாலிட்டி இன்ஜினியராக 1 year ஒர்க் பண்ணேன். அந்த ஃபீல்டு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நானும் செல்ஃபாக ஃப்ரண்ட் அண்ட் படித்தேன். அதுக்கப்புறம் பேக் அண்ட் எங்கே படிக்கிறதுன்னு இன்னும் நிறைய பேரோட ஜேர்னி வந்து நம்ம நிறைய ரெக்கார்ட் பண்ணோம். பட் இவங்களோட ஜேர்னியை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுடைய கேமராவோடைய மைக்கோட சார்ஜர் வந்து அந்தளவுக்கு வரவே இல்லை. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் தெரியுது அவங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரோடைய ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெமரபிளாக இருந்துச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட எய்ம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூலமாக நம்மளுக்கு ஏதாச்சும் இயர்லி வந்து ஏதோ கொஞ்சம் பேருக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஜாப்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க ஜாப் போயிடலாம். ஜாப் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மோட்டிவில் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ண முடியாது. இங்கே மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் எப்படி பண்ணணும், ஸோ நீங்கள் எப்படி கற்றுக்கலாம், ஸோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் தெரியாதவங்களை யாருமே வந்து ஜாப்புக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நார்மலாக உங்கள் ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மளிகை கடையாக இருக்கட்டும், அங்கே உங்களுக்கு வேலை தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஐடி இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும், இல்லை அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதுவுமே தெரியல அப்படின்னா நிறைய லே ஆஃப் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங்கை நல்லா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்பெனிஸில் வந்து நிறைய காம்போனண்ட்டு இன்சைடுக்கு லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக டிவைட் பண்ணுவோம்.
எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒன்று, நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒன்று. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசூர் க்ளவுட் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 hour தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஐடியில் போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் முடிச்சுட்டாங்க, இல்லை இன்னும் வந்து அவங்க ஐடி ஜாப் கிடைக்கல அவங்களுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மணி மோட்டிவேட்டடாக இருக்காது. என்னோட ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மணி பே பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ இங்கே இருக்க 15,000 கவுண்ட் மட்டும் நான் சொல்லலை, 15,000 வந்து அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 hours. எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே உள்ள இந்த ஜே2 ஃபேமிலிக்குள்ள உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் கோர்ஸ் கிடையாது, இது வந்து லைஃப் சேஞ்சிங். ஓகே, ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் என்கொயரி வேணும், என்னை மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டியதில்லை. மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா whenever I am getting the time definitely I will call you back. ஓகே, உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். ஸோ ஜஸ்ட் 3 months கோர்ஸ் முடிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட மாட்டேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன கம்பெனி சேஞ்ச் பண்ணிங்களான்னு சரி, நியூ டெக்னாலஜிக்கு அப்கிரேட் பண்ணுறீங்களான்னு சரி, எல்லாத்துக்குமே என்னோட சப்போர்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.